पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ केनेषितं पतति प्रेषितं मनः केन प्राणप्रथमप्रैतियुक्तः केनेषितां वाचमिमां वदन्ति चक्षुश्रोत्रं कौ देवो युनक्ति। श्रोत्रस्य श्रोत्रं मनसो मनो यत् वाचोऽगवाचं सबु प्राणस्य प्राणः। चक्षुषश्चक्षुरतिमुच्यधीराः प्रेत्यास्माल्लोकादमृता भवन्ति न तत्र चक्षुर्गच्छति न वाग्गच्छति नो मनो न विद्मो न विजानीमः। यतैतदनुशिष्यादन्यदेव तद्विदिताद अतो अविदितादति इति शुश्रुमपूर्वेषां येनस्तद्व्याचचक्षिरे। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேன உபனிஷத்தில் வாக்கிய பாஷ்யம் மூணாவது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மூணாவது மந்திரத்தில் நம்ம வியாக்கியானம் பார்த்து முடிச்சிருக்கோம். 410 பேஜ் நம்பர் 410. ந தத்ர சக்ஷுர் கச்சதி. இந்த மூணாவது மந்திரத்திலிருந்து மனன பிரக்கிரியா ஸ்டார்ட் ஆகுது. உத்தம அதிகாரியா இல்லாதவங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கீழே இறங்கி நிற்கிறோம், மத்தியம் அதிகாரி அப்படின்னு. இப்போ மத்தியம் அதிகாரிக்கு திரும்ப திரும்ப லய பிரக்கிரியா பண்ணணும், இல்லைன்னா நேத்தி பண்ணணும். உத்தம அதிகாரிக்கு ஆபாசவாதம், டைரக்டா சொல்றது. ஒட்டியானம் என்னது? தங்கம். பிரேஸ்லெட் என்னது? தங்கம். கம்மல் என்னது? தங்கம். செயின் என்னது? தங்கம். அப்படி டைரக்டா சொன்னீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உத்தம அதிகாரி. ஆபாசவாதம், தங்கத்துக்கு மேல நகைச்சும்மை இருக்கு அப்படின்னு அர்த்தம். யாரு பார்த்தீங்கன்னா இந்த மனசுல இருந்து இந்திரியங்கள்ல இருந்து தேகம் இது எல்லாத்தையும் கடந்து போய் பிராணன்ல நின்று அபியாசம் இல்லையோ, நம்ம டெய்லி ராத்திரியில தூக்கத்துல பிராணன்ல போய் தான் நிக்கிறோம், டெய்லி போய் நிக்கிறோம். ஆனா நமக்கு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லை. ஜாகிரதத்துல இருந்து அதை பண்ணுங்க அப்படின்னா பண்ண முடியல. நீங்க டெய்லி நம்ம என்ன பண்றோம்? தேகத்தை விட்டுறோம்,
இந்திரியங்களை விடுறோம், மனசுக்கு போறோம், சொப்பனம் சம்பவிக்குது. அந்த சொப்பனமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நின்று போயிடுது. திரும்ப நம்ம எங்க போய் நிக்கிறோம்? தூக்கத்துல வெறும் பிராணனா சுவாசம் மட்டும் போயிட்டு இருக்கு. அப்ப மற்றதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பிராணன்ல போய் லயமாயிடுச்சு. டெய்லி இதான் ப்ராசஸ். திரும்ப வேக்கப் ஆகும்போது பிராணன்ல இருந்து புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம் விவகாரம் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து யோகமா இருந்து ஜாகிரதத்துல ஒருத்தர் பூரண ஞானத்தோட ஒருத்தர் இந்த ப்ராசஸை பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, பிராணன்ல போய் இருந்து இருந்து அபியாசம் பண்றாரு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பிராண உபாசனான்னு பேர். தேகம் நான் இல்லை, அப்ப தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லைன்னு ஒடுக்கி 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 பிராணன்ல வந்து நிக்கிறது. அப்போ அந்த மாதிரி அபியாசம் பண்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா கீழே இருக்கிறதெல்லாம் வித்ரா பண்ண முடியும். ஏன்னா அதுல அபியாசம் ஏற்கனவே இருக்கிறதுனால. அப்ப அவர்கிட்ட போயிட்டு நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ பிராணனா இருக்கப்பா அப்படின்னா, ஆமா நான் பிராணனா இருக்கேன். நீ தேகம் இல்லை, ஆமா தேகம் இல்லை, அவருக்கு தெரியும். ஏன்னா அபியாச காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இல்லை இது நான் இல்லைன்னு அபியாசம் பண்ணியிருப்பாரு. அப்ப கீழே இருக்கிறது எல்லாத்தையும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை, நீ காது இல்லை, கண்ணு இல்லை, மூக்கு இல்லை, நீ மனசு இல்லை அப்படின்னா ஆமா ஆமா அப்படின்ட்டு போயிட்டே இருக்க முடியும். பிராணனும் நீ இல்லை அப்படின்னா எஸ் பாஸ் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவாரு? சொரூபத்துல வந்து நின்றுவார். அதான் உத்தம அதிகாரிக்கான விஷயம். அதனாலதான் நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 கேட்டகரியா எப்பவுமே பிரிக்கணும். கிருத உபாசகா, அக்கிருத உபாசகான்னு 2ஆ பிரிக்கணும். கிருத உபாசகன், அக்கிருத உபாசகன். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இதை பத்தி பேசுறார் வித்யாரண்ய சுவாமி. யாரா இருந்தாலும் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரித்துவம் சித்திக்கும் அப்படின்னா கிருத உபாசகனுக்கு அதிகாரித்துவம் சித்திக்கும். அதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே அவதாரிக்கால பார்த்துருக்கோம். பிராண உபாசகன் கர்மத்தையும் பிராணனையும் உபாசனை பண்ணவன். அப்படி பண்ணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 மந்திரத்திலேயே முடிச்சு போச்சு. பானை மண்ணுதான்ப்பா, ஆமா பானை மண்ணுதான். சட்டி மண்ணுதான்ப்பா, ஆமா சட்டி மண்ணுதான் அப்படின்னு அவன் ஏற்றுக்க முடியும். இப்ப நம்மள வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சொல்றாங்க நீங்க ஆத்மா தான், ஓ அப்படியா அப்படின்னு கேட்கணும். ஓ அப்படியா ஆத்மாவா இருக்கணும் தெரியலையே சாமி. நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கார்டை காட்டும் போதெல்லாம் என் போட்டோவை போட்டு தான் காட்டியிருக்கேன். நான் ஆத்மா எனக்கு தெரியலையே. 1000 முறை சொன்னாலும் நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நம்ம உத்தம அதிகாரி இல்லை. நம்ம பிராணன்ல நின்று மேல இருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஈஸியா நெகேட் பண்ண முடியும். நான் இருக்கிற கிளையவே நான் வெட்ட முடியாது. ஒரு மரத்துல இருந்துகிட்டு நான் நிக்கிற கிளையவே நான் இல்லைன்னு வெட்ட முடியுமா? கீழே விழுந்துருவோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? தேகத்துல இருக்கோம். அப்ப தேகத்துல இருந்துட்டு நான் தேகம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப நான் எங்க போறது? எனக்கு இருப்பிடமே வேற இல்லையே. நான் ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்கணும்ல. நீங்க இந்திரியத்துல இருந்தீங்கன்னா நான் தேகம் இல்லைன்னு சொல்லலாம். தேகத்துக்கு மேல இந்திரியம் இருக்கு, சட்டிலா இருக்கு. நீங்க மனசுல நின்றுகிட்டு இந்திரியம் நான் இல்லைன்னு சொல்ல முடியும். புத்தியில நின்றுகிட்டு அதுக்கு கீழே இருக்கிற மனசை நான் இல்லைன்னு சொல்ல முடியும். பிராணன்ல நின்றுகிட்டு நான் புத்தி இல்லைன்னு சொல்ல முடியும். சொரூபத்துல நின்றுகிட்டு நான் பிராணனும் இல்லைன்னு சொல்ல முடியும். அப்ப மேல மேல ஏறிதான் கீழே இருக்கிறத வந்து நம்ம இது நான் இல்லைன்னு சொல்ல முடியும். நம்மளே ஒண்ணுத்துல நின்றுகிட்டு அதையே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தேகாபிமானம் எல்லாத்தையும் விட்டா மட்டும்தான் தேகம் நான் இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா வந்து நம்ம வார்த்தையா சொல்ல முடிய அனுபவத்துக்கு வரவே வராது. அப்ப உத்தம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் பிராணன்ல நிக்கிறவன் சமாதிஸ்தன்னு பேர். பிராக்யன்ல நிக்கிறவன் பேர். அவன் தூக்கத்துல இருக்கிற அபிமானிக்கு என்ன பேர்? பிராக்யன். அந்த பிராக்யனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தத்துவமசி உபதேசம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு உபனிஷத்தங்கள் சொல்லுது. அப்ப நம்ம எங்க நிக்கிறோம்? நம்ம விஸ்வனா நிக்கிறோம். இந்த ஸ்தூலத்தில் அபிமானம் இருக்கு, ஜாகிரதத்தில் அபிமானம் இருக்கு. அப்ப அதுல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரிக்கான உபதேசம் பண்ண முடியாது. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் மந்திரம் கேள்வி கேட்டான் உத்தம அதிகாரிக்கு, உத்தம அதிகாரி. 2வது மந்திரம் முடிஞ்சு போச்சு. இப்ப 3வது மந்திரம் ஆச்சாரியார் வந்து மனன பிரக்கிரியா எப்படி மனனம் பண்றது சாமி? மனன பிரக்கிரியானா எப்படி மனனம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரமே சொல்லுது ந தத்திர சக்ஷு கச்சது. அந்த ஆத்ம விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்கள் செல்வதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? கண்களுக்கு அது விஷயம் இல்லை, அதுக்கு ரூபம் இல்லை. ந வாக் கச்சதி, சப்தத்தினால சொல்ல முடியாது, அது சப்தம் இல்லை. அங்கு வாக்கு செல்வதில்லை, கண்கள் செல்வதில்லை, ரூபம் இல்லை, அது கண்களும் இல்லை ரூபமும் இல்லை.
வாக்கு செல்வதில்லை, அது வாக்கும் இல்லை, அது சப்தங்களும் இல்லை. எந்த சப்தம் சொன்னாலும் அது இல்லை. அதுக்கப்புறம் நோ மனஹா, மனதும் அது இல்லை, மனதில் சிந்திக்கின்ற விஷயங்களும் அது இல்லை. அதுக்கப்புறம் ந வித்மஹா, அந்த ஆத்ம தத்துவத்தை நாங்கள் அறியவில்லை. இது மோசமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஞானி வந்து சொல்ற, நான் தெரியலப்பா, எனக்கு நான் பார்த்ததே இல்லைப்பா ஆத்மாவை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஆப்ஜெக்டா பாக்குறேன், நான் சப்ஜெக்டாவே ஆத்மாவா தான் நான் இருக்கேன். ஆத்மாவா இருக்கிறது தான் ஆத்மானுபூதி நம்ம சொல்றோம். நல்லா தெரிஞ்சுங்க. எங்கேயாவது பரமஹம்சானந்த ஆத்மானுபூதி சொல்றாரு, பிரம்மானுபூதி சொல்றாருன்னா தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஆத்மானுபூதி அப்படின்னா தான் தானா நிக்கிறது. இப்ப நம்ம என்னவா இருக்கோம்? இப்ப தேகாதியா இருக்கும். இப்ப சுத்த ஆத்மாவா இருக்குமா? இல்ல. அப்ப தான் தானா நிக்கிறதுக்கு பேர் தான் அனுபூதி அப்படின்னு பேர். ஸ்வஸ்வரூப அவஸ்தானம் அப்படின்னு பேர். அப்போ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாவை ஆப்ஜெக்டா அறியறது இல்லை. ஏன் அறியறது இல்லைன்னா, கண்ணுக்கு விஷயம் இல்லை, சப்தத்துக்கு விஷயம் இல்லை, எதுக்குமே விஷயம் இல்லை, இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை. அப்ப எப்படி அறியறது? அப்ப ஆப்ஜெக்டா நான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறியவில்லை. ந வித்மஹா. அது மட்டும் இல்ல, ந விஜானீமஹா. ந விஜானீமகனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதனை நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா அறியவில்லை. எதை அறியவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதா ஏதத் அனுசிஷ்யாத் இதி ந விஜானீமஹ. ந விஜானீமஹ பின்னாடி தூக்கி போட்டுக்கணும். யதா ஏதத் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், 3வது மந்திரத்துல பதபாஷ்யத்துல பதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வியாக்கியானம் பதமா பிரிச்சு போட்டிருக்கேன். 3வது மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னா எத்தனாவது பேஜ் பார்க்கணும்? 3வது மந்திரம் 166வது பேஜ்ல பாத்தீங்கன்னா பதமா பிரிச்சு கீழே போட்டிருக்கேன். 166. ஒவ்வொரு முறையும் இந்த கேனோபனிஷத்துல இந்த வாக்கிய பாஷ்யத்துல நான் பதார்த்தம் போடல. நீங்க அந்த இதுல வந்து வாக்கிய பாஷ்யத்துல இருந்து எடுத்து பார்த்துக்கணும். 166வது பேஜ்ல வரிசையா கொடுத்துருக்கேன். இந்த ஆத்ம தத்துவத்தை யதா ஏதத் சிஷ்யாத் அனுசிஷ்யாத், இந்த சிஷ்யர்களுக்கு எப்படி இந்த ஆத்ம தத்துவத்தை சொல்வது, உபதேசிப்பது என்பதை ந விஜானீமஹ, நாங்கள் அறியவில்லை. ஆத்மாவை நாங்கள் அறியவில்லை, அதை எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப எப்படிதான் சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்கு என்ன பேரு? மனநத்துல பண்ற மெத்தடுக்கு பேரு திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கேன், அது உங்களுக்கு நல்லா பதியணும். அதத்து வியாவிருத்தி அப்படின்னு ஒரு மெத்தட். அது இல்லாததை விளக்குதல், நேத்தி. அந்த மெத்தட்ல என்ன பண்ண போறோம்? இது இல்லை இது இல்லைன்னு சொல்ல போறோம். அதுக்கு வேற ஏதாவது இன்னொரு பேர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசேஷ பிரதிஷேத பிரமாணம். அட்ஜெக்டிவ் எல்லாத்தையும் நீக்கிறது. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் அட்ஜெக்டிவ். நான் பரமஹம்சானந்தா. இந்த பரமஹம்சானந்தா என்னது? ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம். 3 அட்ஜெக்டிவ் எனக்கு பக்கத்துல இருக்கிறது. இது எல்லாத்தையும் அட்ஜெக்டிவ் எல்லாத்தையும் தூக்கி போடுறது. தூக்கி போட்டு நானா நிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மனனம். அப்ப நேர்த்தி பண்ணணும், அதுதான் ப்ராசஸ். அப்ப நேர்த்தி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொன்றுத்தியா பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான ஒரு ஐடியா கொடுக்குது. என்ன ஐடியான்னு கேட்டீங்கன்னா, திருஷ்ய விவேகம். அதுதான் இங்க திருஷ்ய விவேகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னது? 2 தான் சொல்றோம். திரஷ்டாதான் ஆத்மா, திருகேவ ஆத்மா நது திருஷ்யதி. இந்த திருஷ்ய விவேகத்துல ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருந்தேன். திருஷ்ய விவேகம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திருஷ்ய விவேகத்துல முதல் ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம். திரஷ்டா திருகேவ. இந்த திரஷ்டா வந்து எப்படிப்பட்டவன்? திருகேவ நது திருஷ்யத்தை, அவன் பார்க்க முடியாது, அந்த திரஷ்டாவை பார்க்க முடியாது. ஏன்னா நான் தான் திரஷ்டா. எனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் திருஷ்யம். எதெல்லாம் திருஷ்யமா இருக்கோ அதெல்லாம் அனாத்மா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ய விவேகத்துல முதல் ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. அதே தான் இங்கேயும் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்துதான் என்ன பண்றாரு வித்யாரண்ய சுவாமிகள். இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு தான், உபனிஷத்துல இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் கிரந்தங்களா அவங்க எழுதுறாங்க. இங்க சொல்லுது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மனநத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் தான் ரொம்ப பிரதானம். அந்நிய தேவ தத் விதித்தாத். சிம்பிள். அந்நிய தேவ தத் விதித்தாத். முதல் இதை எழுதி வச்சுக்கணும். அறியப்பட்டதற்கு எல்லாம் அது வேறானது. தத்துனா தத் ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவம் நான் அப்படின்ற அந்த பிரம்ம தத்துவம் அது எப்படிப்பட்டதுன்னா, விதித்தாத் அந்நிய தேவ. விதித்தாத் அந்நிய தேவன் என்ன அர்த்தம்? அறியப்பட்டதுக்கு பேர் விதித்தம்னு பேரு. அறியப்பட்டா அதுக்கு பேரு விதித்தம். அந்த அறியப்பட்டதற்கு எல்லாம் அது அந்நியத்து. அந்நியத்துன்னு என்ன அர்த்தம்? வேறானது. அப்ப நான் எதையெல்லாம் இந்த சென்சார்கன்ஸ் மூலமா
மனசு மூலமா புத்தி மூலமா அறிகின்றேனோ அது நான் இல்லை. உங்களோட எல்லா அறிவையும் என்ன பண்றோம், அது தூக்கி போட்டு புத்தியில அறிஞ்சாலும் நான் புரிஞ்சா போதும்னு உங்களுக்கு ஆமா எனக்கு தெரியும்னா அப்ப அதுவும் இல்லை. பரோட்ச ஞானத்தையும் பாத்தீங்கன்னா நெகேட் பண்ணணும். நான் பாத்தீங்கன்னா சப்தத்தை தெரிஞ்சு வச்சிருக்கேன், புத்தியில எனக்கு உபனிஷத் தெரியும், ஆத்மானா என்னன்னு தெரியும். ஆத்மானு தெரியுமா, அப்ப ஆத்மாவை நீ இன்னும் அறியல. ஏன்னா உன்னோட புத்திக்கு அறிவா இருக்கிறது எதுவுமே விதித்தமாயிடுது, அறியப்பட்டதாயிடுது. அப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், அறியப்பட்டதற்கெல்லாம் அது வேறானது. அதை அறிய முடியாது, சிம்பிள். அது விஷயம் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லை, அது திருஷ்யம் இல்லை. அது மட்டும் இல்ல, ஒருவேளை அறியப்படாததோ சூன்யமா இருக்குமோ கேள்வி வரும். ஏன்னா பௌத்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆத்மாவை சூன்யம், கண்ணுக்கு தெரியல, காதுக்கு தெரியல, எதுக்குமே தெரியல, எதுக்கும் விஷயம் இல்லை. அப்ப எதுக்குமே விஷயம் இல்லைன்னா என்ன சொல்லலாம், ஒண்ணும் இல்லை, சூன்யம் தான் ஆத்மா. சூன்யம் 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 சர்வம் சூன்யம் 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 அப்படின்னு சொல்லிட்டா ஆத்மாவை. ஒருவேளை அது அறியப்படாது, சூன்யம்னா என்ன அர்த்தம், ஒண்ணும் தெரியல, ஒண்ணும் இல்லை. அப்ப இந்திரியங்களுக்கும் மனசுக்கு எதுலயும் அறியப்படலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம், சூன்யம் தான் அர்த்தம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, அந்த சூன்யவாதத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு மந்திரம் சொல்லுது, அவிதிதாத் அதோ அவிதிதாத் அதி. அதோனா பிறகு, அவிதிதாத்னா அறியப்படாததற்கு மேலானது, அறியப்படாததற்கும் மேலானது. ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் பாரு. நிர்குண நிராகாரம். இந்த உலகத்துல யார்ட்டையோ போய் கேட்டீங்கன்னா நிர்குண நிராகாரம்னு ஒண்ணு இருக்குன்னா, இல்லப்பா, எதுக்கு கண்ணு காது மூக்குக்கு தெரியலையோ அது இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. எந்த சயின்டிஸ்டும் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எதுக்கும் தெரியல, டெலஸ்கோப்லயோ இல்ல மைக்ரோஸ்கோப்லயோ பார்க்க முடியல. அப்ப பார்க்க முடியலன்னா அந்த வஸ்து இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப எதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா இந்திரியங்களாலேயோ மனசுனாலேயோ புத்தினாலேயோ அறியலையோ அந்த வஸ்து இல்லை, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்ப மந்திரம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சூன்யம் நம்ம சொல்றோமே காரண தத்துவம், அதுக்கு பேர் என்ன பேரு, காரண தத்துவம். நான் தூக்கத்துல சொல்றேன் ஒண்ணுமில்லை, அந்த ஒண்ணுமில்லை அப்படின்னு நம்ம சொல்றோமே அதுதான் காரண தத்துவம், அதுதான் ஈஸ்வர தத்துவம். அங்கிருந்துதான் இந்த உலகம் எல்லாமே மொத்தமா கிரியேஷன் எல்லாமே அங்கிருந்தா வந்துச்சு. காலையில வேக்க பார்க்கும்போது இல்லையா, ஒன்னும் தெரியலன்னு நம்ம சொல்றோம், அதுக்கு பேர் தான் அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேரு. அதுக்கு என்ன பேரு, அறியப்படாதது அவ்யாக்கிருதம், ஈஸ்வர தத்துவம், வெளிப்படாதது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்வர கான்செப்ட், இரண்ய கர்ப்ப கான்செப்ட்லாம் நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா மாயையோட அம்பாலோட சேர்ந்து இருக்கிற தத்துவம் பாத்தீங்கன்னா வெளிப்படாத தத்துவம். தூக்கத்துல இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சமஷ்டி, மொத்த சம்ஹாரமானதுக்கு பிறகு மொத்த உலகமும் சம்ஹாரமான நிலையில இருக்கிற தத்துவத்துக்கு பேர் ஈஸ்வர தத்துவம். பேர் ஈஸ்வர தத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்யாக்கிருதம் அப்படின்னு அர்த்தம், வெளிப்படாதது, அவ்யக்தம் அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேரு. தூக்கத்துல ஏதாவது வெளிப்பட்டுதா, ஒன்னும் தெரியல. சுவாமி யாராவது இருந்தாராங்க, ஒரு சாமியும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஐயோ டெய்லி பாத்தீங்கன்னா மலையை பார்த்து சுவாமி சுவாமி கும்பிடுறோம், கோபுரத்தை பார்த்து சுவாமி சுவாமி, சிவலிங்கத்தை பார்த்து சுவாமி சுவாமி, பூத்த நாராயணனை போட்டு நாராயணா நாராயணா. தூக்கத்துக்கு போன ஒண்ணும் காணோம். ஐயோ, நாராயணனும் போயிட்டாரு, சிவபெருமானும் போயிட்டாரு, அம்பாலும் போயிட்டாங்க, துர்கியம்மனும் போயிட்டாங்க, எங்கேயும் போனாங்க, எங்க போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அவ்யாக்கிருதமா. அந்த அவ்யாக்கிருதம் தான் பாத்தீங்க அப்படின்னா காரண தத்துவம், ஈஸ்வர தத்துவம்னு பேர். அந்த அவ்யாக்கிருதம் பாத்தீங்கன்னா அறியப்படாதது. ஏன், எதுவும் வெளிப்படல, இருட்டா இருக்கு, ஒன்னும் தெரியல அப்படின்னு. ஒருவேளை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டோம், அமாவாசை இருட்டு, பவர் கட் ஆயிடுச்சு, யூபிஎஸும் வேலை செய்யல. இப்ப என்ன ஆகும், ஃபுல்லா லைட் ஆஃப், அமாவாசை இருட்டு 12 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல. என்ன சொல்லுவோம், ஒன்னும் தெரியல. ஒன்னும் தெரியலன்றதுக்காக பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா? ரூம்குள்ளார எல்லாம் இருந்துச்சு, நானும் இருந்தேன், என்னோட சிஷ்யர்கள் இருந்தாங்க, வஸ்துக்கள் எல்லாம் இருந்துச்சு, ஆனா லைட் ஆஃப் ஆகி போச்சு, ஒன்னும் தெரியல. அப்ப ஒன்னும் தெரியலன்றது சூனியம் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. ஒன்னும் தெரியலன்றது என்னது, சூனியம் இல்லை. அப்ப இருட்டுன்றது பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்துல இருக்கிறதும் அதே மாதிரி கிரியேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு சம்ஹார காலத்திலையும். சம்ஹாரம்னா என்ன அப்படின்னா, ஒரு இருட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மூடிடுறது, அதான் சம்ஹாரம். சம்ஹாரம் நம்ம நினைச்சுட்டு இருக்க மாதிரி எல்லாம் இதாயிடுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை.
எல்லாம் இருந்த இடத்துலயே இருக்கும், எல்லாம் இருக்கும், கண்ணுக்கு தெரியாம போயிடும். இருட்டு, வெளிப்படாத அவஸ்தை அப்படின்னு பேரு. ஒரு பீஜத்துக்குள்ளார போய் பாத்தீங்கன்னா மரம் என்னவா இருந்துச்சு? பீஜத்துல மரம் இருந்துச்சா இல்லையா? மரம் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா வெளிப்படாம அந்த பீஜத்துக்குள்ளார ஆலமரத்தோட விதையில அந்த ஆலமரம் வெளிப்படாத அவஸ்தையில இருந்துச்சு. இருந்தாதான் அது வெளிப்படும் போது மரமா வெளிப்படும். அந்த பீஜத்துல இருக்கிற மாதிரி நம்ம தூக்கத்துல பாத்தீங்கன்னா அவ்யாக்கிருதம்னு சொல்லக்கூடிய ஒன்றும் தெரியவில்லை நம்ம சொல்றோமே, அது பீஜ அவஸ்தை. அப்ப வெளிப்படாத அவஸ்தை, அதுதான் அவிதித்தம் அப்படின்னு பேரு. தூக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒன்னும் தெரியல நம்ம சொல்றோமே, அதை யாவனுக்கும் தெரியாது, ஈஸ்வரனை தவிர்த்து வேற யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்துல அந்த அவ்யாக்கிருதம்ன்ற பிளாக் ஹோலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த கொம்பனுக்கும் சாமர்த்தியம் இல்லை. அம்பாள் பாத்தீங்கன்னா அவ்யாக்கிருத சுரூபி. அம்பாள் அறியவே முடியாது, அவரோட காரண ரூபத்தை அறியவே முடியாது. அப்போ ஒருவேளை அதுவா, அது பிரம்மமா இருக்குமா அப்படின்னா இல்ல இல்லப்பா, அந்த ஒன்னும் தெரியலன்றதை காட்டிலும் அது மேலானது, அறியப்பட்டதற்கு வேறானது. ஜாகிரத சொப்பனத்துல நம்ம அறியறோம், ஜாகிரதத்துல இருக்கிற எல்லாத்தையும் அறியறோம். இந்த ஸ்தூல தேகத்தை அறியறேன், இந்த ஸ்தூல இந்திரியங்களை வச்சுக்கிட்டு ஸ்தூலமா இருக்கிற எல்லா உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அறியறேன். சொப்பனத்துக்கு போனதுக்கு பிறகு மனசுனால சொப்பனத்துல இருக்கிற நிறைய விஷயங்கள் அறியற. அப்ப சொப்பனத்திலையும் இருக்கிறது எல்லாம் அறியப்பட்டது, ஜாகிரதத்திலையும் இருக்கிறது அறியப்பட்டது. இந்த ரெண்டுத்திலையும் விதித்தம்ன்ற கேட்டகரியில வச்சுக்கணும். அப்ப ஜாகிரத சொப்பனத்துல இருக்கிறதுக்கு வேறானது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவிதித்தாத அதி, அறியப்படாததற்கு மேலாதுன்னு என்ன எடுக்கணும்? தூக்கத்துல பாத்தீங்கன்னா மூணாவது அவஸ்தையா இருக்கிற தூக்கத்துல ஒன்னும் தெரியவில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஒன்னும் தெரியவில்லைன்றதுக்கு பேரு அவிதித்தம், அறியப்படாதது, அவ்யாக்கிருதம்னு பேரு. அதை காட்டிலும் மேலானது. அப்ப மேலானது வேற ஏதாவது இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கே. என்ன இருக்கு? நான், நம்ம சொல்றோம் தூக்கத்துல நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. பேக்கப் ஆகும் போது பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? சொப்பன உலகம், ஜாகிரத உலகம் ரெண்டு வந்துச்சு. அப்ப சொப்பன உலகம், ஜாகிரத உலகம், ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், ஆத்மா இல்லை. அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்ல அறியப்படாம இருக்கிறதுக்கு பேர் தான் காரண தேகம், மாயா, ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு பேரு. அதுவும் நான் இல்லை. அப்ப நான் யார் அப்படின்னா அந்த மூணுத்தையும் நீக்கினதுக்கு பிறகு நான் சுகஸ்வரூபமா, நான் சுகமா தூங்குனேன்னு சொல்றோம். பாஸ்ட்ல டெய்லி காலையில எந்திரிச்சு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம் நான் சுகமா தூங்குனேன் அப்படின்னு. அதே பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கிற எல்லாத்தையும் லயம் பண்ணினீங்கன்னா, பார்க்கிற எல்லாத்தையும் இது இல்லை, இது இல்லை, இது அறியப்படுவது, இது இல்லை, எதெல்லாம் அறியப்படுறதா இருக்கோ புத்தி மனசு இந்திரியங்களுக்கு அது நான் இல்லை அப்படின்னு நீக்கிட்டு, நீக்கிற மாத்திரத்துல மனசு என்ன பண்ணும்? லயத்துக்கு போகும். தூக்கம் மாதிரி லயத்துக்கு போகும். அப்ப அந்த லயத்துக்கும் போகாம என்ன பண்றது அப்படின்னா, லயமும் நான் இல்லை, தூக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அவ்யாக்கிருத தத்துவமும் நான் இல்லை அப்படின்னு லயத்துக்கும் போகாம அதையும் நெகேட் பண்ணீங்க அப்படின்னா நான் நானா இருப்பேன். அப்ப அந்த நான் நானா நிற்கும் போது என்ன அனுபவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சுகமா இருக்கேன், அதான் அனுபவம். டீப் ஸ்லீப்ல நமக்கு என்ன உண்டாகுது? காலையில எந்திரிச்சு சொல்றோம் நான் சுகமா தூங்குனேன். ஏன்னா அங்க மறைப்பு இருக்கிறதுக்கு பேர் தான் தூக்கம் அப்படின்னு பேரு. அதை ஜாகிரதத்துல இருக்கும் போது தூக்கத்துல இருக்கிற அனுபவம், அதே அனுபவம் இங்க வந்துச்சு அப்படின்னா, அறிவோட இருந்தேன் அப்படின்னா நான் தூங்கினேன்னு சொல்ல மாட்டோம், ஒன்னும் தெரியலன்னு சொல்ல மாட்டோம், ஒன்றும் இல்லை. லயம் பண்ணிட்டீங்க, நீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டீங்க, நெகேட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு அனுபவம். அப்ப அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் அப்படின்னா, ஆத்மா அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் அப்படின்னா, நான் சுகமாக இருக்கிறேன், எனக்கு அந்நியமாக வேறு ஒன்றும் இல்லை. இதான் அத்வைத சித்தின்னு பேர். அத்வைத அனுபவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்கத்துல இருக்கிறதுல அறிவு இல்லை, ஜாகிரதத்துல அறிவு உண்டாச்சு அப்படின்னா அது நிர்விகல்ப சமாதின்னு பேர். அதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதி. அதுதான் அனுபூதி அப்படின்னு பேர். தான் தானா இருக்கிறது, தனக்கு அந்நியமா வேறு ஒன்றையும். அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கா சாமி? டெய்லி தூக்கத்துல தானேங்க இருக்கீங்க, ஒன்னும் இல்லாம தானே தூக்கத்துல இருந்தோம். ஆனா என்ன இருந்துச்சு? ஒன்னும் தெரியலன்ற காரணம் இருந்துச்சு. அதனால திரும்ப திரும்ப காரணத்துல இருந்து திரும்ப திரும்ப காரியங்கள் உண்டாயிட்டே இருந்துச்சு.
அப்ப வேக்கப்ல இருந்து அந்த காரண தத்துவத்தையும் அவிதிதாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியப்படாததா வெளிப்படாததா இருந்த அந்த இருட்டையும் நான் இல்லை அப்படின்னு தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா நான் என்னவா இருப்பேன்? நானா அதான் நிர்விகல்ப சமாதி. அதுக்கப்புறம் சொல்லுது இது சுருமதீரா, இந்த விதமாக தான் நேர்த்தி பண்ணணும். நேர்த்தி பண்றதோட முக்கியமான மெத்தட் என்னது? ஏகாந்தத்துல இருந்துக்கிறது. ஐத்தரேய உபநிஷத் சொல்லுது என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்காந்து தேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசிச்சா சாப்பிடு, ஒரு வேளை உணவு போடும். நேர்த்தி பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மூக்கு முடிக்க சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் 2 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா 2 வேளை ஏன் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசணுமே, நிறைய பேசணும், கிளாஸ் எடுக்கணும். இத்தனை கிளாஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஜாடராகனி நேற்று 2-3 நாளாக பசியை நான் ரொம்ப அதிகமாக, சுகர் அதிகமாக இருக்கும்போது அப்பா அப்படி பசிக்கும், பேய் பசிக்கும், நல்ல பசி. ஃபுட்டு எப்படா கிடைக்கும் அப்படின்னு 6 மணிக்கெல்லாம் பசி எடுக்க ஆரம்பிச்சு. அப்போ இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஒர்க் பண்ணுறோம்ல, ஒர்க் பண்ணும்போது பெட்ரோல் தேவைப்படுது. இதே நிதித்தியாசனத்தில் ஏதாவது சரீர ரீதியாக ஏதாவது கர்மா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கர்மத்தையும் சர்வ கர்ம சந்நியாசம் சொல்லுவோம். எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு நிதித்தியாசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் உட்கார்ந்துட்டு எதெல்லாத்தையும் வெளியில பார்க்குறோமோ அதெல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார மனசுக்கு வந்து மனசுலையும் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் எண்ணங்கள் தோன்றுதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்துக்கு சமம், அதுவும் பார்க்கப்படுவது அப்படின்னு திருஷ்யம்னு அதையும் நேர்த்தி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மனசு எம்டி ஆயிடும். இந்த மனசு எம்டி ஆனதுக்கு பிறகு என்ன ஆகும்? லயத்துக்கு போகும். மனசு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லயத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். அந்த லயத்தையும் தடுத்து நிப்பாட்டுறோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, லயத்துல நிற்காம டைரக்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொரூபத்துக்கு நான் இதையும் பார்ப்பவன் அப்படின்னு அந்த ஒண்ணுமில்லைன்ற லயத்தையும் பிளாக் ஹோலையும் நெகேட் பண்ணினீங்கன்னா வெறும் சுரூபமா நிற்கிறது. இது மட்டும் நிற்கிறது. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். மெத்தேடு தான். பிராணன் தான் நான் வந்து அவ்யாக்கிருத்தத்துக்கு இன்னொரு பேர் தான். இந்த பிராணனை நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நல்லா புரிஞ்சுங்க. பிராணன் மட்டும் எங்க இருக்கு? எங்க சொன்னேன்? எங்க இருக்கு பிராணன் மட்டும் போற இடம்? இது நேற்று சொன்னேன், நான் முடிக்கும் போது கிளாஸ்ல சொன்னேன். தூக்கத்துல என்ன இருக்கு? தூக்கத்துல பிராணன் இருக்கா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அதை யாருமே புரிஞ்சு, நானும் தத்துவபோதத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை. யாருக்கும் திரும்ப திரும்ப சந்தேகம். தூக்கத்துல வந்து என்னெல்லாம் அனுபவம்? காலையில எந்திரிச்சோன்னு என்ன சொல்றீங்க? என்ன அனுபவம் உங்களுக்கு? 2 அம்சம் இருக்கா? நான் சுகமா தூங்கினேன், ஒன்றும் தெரியல. அந்த ஒன்றும் தெரியல தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் காரண தத்துவம் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் ஈஸ்வர தத்துவம், அதுதான் ஒன்றும் தெரியலன்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல இருந்தா உலகம் வந்துச்சு. அதுக்கு பேர் தான் காரண சரீரம், வெளிப்படாதது, அவிதிதம் அப்படின்னு பேர். ஆனா வேற ஒண்ணு இருந்துச்சே, பிராணன் போயிட்டு இருந்துச்சுல்ல. இந்த 2 இல்லாம பிராணன் போயிட்டு இருந்திருக்கும்ல. பிராணன் போகாம நீங்க எப்படி காலையில வேக்கப் ஆவீங்க? அப்ப பிராணனும் அங்க இருந்துச்சா இல்லையா? தூக்கத்துல வந்து பிராணனும் இருந்துச்சு இல்ல. அப்ப கேள்வி கேட்டீங்கன்னா 3 ஐட்டம், தூக்கத்துல 3 ஐட்டம் இருந்திருக்கே சுவாமி. ஆனா வேதாந்த கிரந்தங்கள்லாம் 2 மட்டும் தானே சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபனிஷத்து பிரஷ்ன உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் படிக்கணும். அத்திர பிராண ஜாகிரதி, அத்திர ஏஷ பிராண ஜாகிரதி அப்படின்னு ஒரு மந்திரம். அந்த இடத்துல பிராணன் வேக்கப்ல இருக்கு. அப்ப 3 சொல்லாமே. தூக்கத்துல 3 ஐட்டம் இருக்குன்னு சொல்லாம நான் இல்ல. அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்சூல். நான் திரும்ப சொல்லியிருக்கேன். ஒரு கேப்சூல் என்ன 2 பார்ட் பிரிச்சிருவீங்கல்ல. கேப்சூல்னாவே 2 பார்ட் இருக்கும்ல. மாத்திரை போடுறோம்ல, கேப்சூல் போடுறோம்ல, அதுல 2 பார்ட் இருக்குல்ல. அதுதானே சொல்றேன். ஒரு பக்கம் ரெட்டு, ஒரு பக்கம் வந்து ஒரு ஒயிட்டு. இந்த 2 கூட்டி வச்சிருக்கு. அப்ப அந்த 2 இருக்கு. 2 பிரிச்சிங்க அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயா தத்துவம், ஒயிட் கலர்ல இருக்கிறது நான் அப்படின்ற இந்த பிரம்ம தத்துவம். இந்த 2 சேர்ந்தோன அது என்னவாயிடுதுன்னா பிராணன் ஆயிடுது. அதுதான் பிராணன். அப்ப அந்த பிராணன் எப்படி உண்டாகுது அப்படின்னா, வெறும் சைத்தன்யமானது இந்த மாயா தத்துவத்தோட சேர்ந்தோன பிராணன் உண்டாகுது. ஈஸ்வரன் எங்க கிரியேட் ஆகிறாரு அப்படின்னா, மாயா சேர்ந்தாதான் ஈஸ்வரன். சைத்தன்யம் பிளஸ் மாயா, இந்த 2ம் சேர்ந்தா பிராணன் அப்படின்ற தத்துவம் வந்துடும். பிராணன் தான் ஈஸ்வரன், காரண சரீரம். அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா அவ்யாக்கிருதம், வெளிப்படாதது. பிராணனுக்குள்ளார டெய்லி நம்ம போயிடுறோம், இந்த இடத்துல எதுவுமே வெளிப்படல. அதுதான் தத்துவம். அப்ப பிராணனையும் நம்ம என்ன பண்றோம்? அவிதிதா ததி, நான் பிராணனுக்கும் மேலானவன்.
அப்படின்னு நம்ம இது பண்றோம். பிராணன் சொல்லுங்க, இல்லைன்னா ஈஸ்வரன் சொல்லுங்க, இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எது வேணாலும் சொல்லலாம், அவ்யாக்கிருதம் சொல்லுங்க. அப்ப தூக்கத்துல இருக்கிற பிராணனுக்கு என்ன பேரு? தூக்கத்துல இருக்கிற பிராணன் தான் வந்து வெளிப்படாதது. தூக்கத்துல பிராணன் போயிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. அப்ப அந்த பிராணன் என்னது? அவ்யாக்கிருதம், வெளிப்படாதது. இப்ப தெரியுதா? ஆமா, இப்ப தெரியுது. சுவாசம் விட்டுட்டு இருக்குல்ல. அப்ப பிராணனை தெரியுமா, இல்ல வந்து சுவாசம் தெரியுமா உங்களுக்கு? பிராணனை தெரியாது. என்னைக்குமே பிராணன் அவ்யாக்கிருதம். பிராணன் எங்க இருக்கு அப்படின்னா ஹிருதயத்துல இருக்கு. அது யாருக்குமே தெரியாது. பிராணனை பார்க்க முடியாது. இந்த சுவாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிராணன் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா உபகாரியம். இது வந்து இன்ஹேல் எக்ஸேல் வந்து காரிய பிராணன்னு பேரு. பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கிறது ஈஸ்வர தத்துவம். அது எந்த காலத்திலையும் தேசம் காலம் வஸ்துக்கள் இல்லாதது. அது ஈக்குவலா இருக்கிறது. வெளிப்படாத தத்துவம் பிராண தத்துவம். அது ஈஸ்வர தத்துவம். அது மாயையோட சேர்ந்த சைத்தன்யம். இதை நல்லா திரும்ப திரும்ப நேற்று ஈவினிங்கும் நான் இதே விஷயத்த சொல்லியிருக்கேன். எல்லா கிளாஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரண சரீரத்தை நான் திரும்ப திரும்ப சொல்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் புரியறதே இல்லை. இது திரும்ப திரும்ப நான் சொல்றேன். பிராணன் அப்படின்னா 2 அம்சம் இருக்கும். பிராணன்ல 2 அம்சம் இருக்கும். திரும்ப நான் சொல்ல மாட்டேன். நான் இவ்வளவு ரிப்பீட்டேஷன் பண்றேன். நான் பிராணன் அப்படின்னா புஷ்கலாமா நாளைக்கு கேட்பாங்க, திரும்பவும் கேட்பாங்க, சாமி அந்த பிராணன் என்ன சாமி திரும்பவும் கேட்பாங்க. ஏதோ ஒரு பிளாக் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மயக்கம். சதானந்தமும் கேட்பாரு, எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நைட்டே கேட்பாரு சதானந்தம். அதுதான் அந்த சதானந்தம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டே ஃபோன் பண்ண, சாமி அந்த பிராணன் சொன்னீங்க சாமி, அது என்ன சாமி 100 முறை சொல்லிட்டேனே அப்படின்னு இருக்கேன். எனக்கு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. தமிழ்ல தானே சொல்றோம். சிம்பிளா நீங்க எழுதுங்க. நீங்க ஒர்க் பண்ணவே மாட்டீங்க. அதனாலதான் எனக்கு ஒன்னு எழுதி பார்த்தா ஈஸியா புரிஞ்சிடும். பிராணன் போட்டுங்க, மேல போடுங்க. நான் புக்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எழுதி வச்சிருக்கேன். பிராணன், பிராணனை வந்து பாத்தீங்கன்னா 2 விபாகம் பண்ணுங்க. 2 பார்ட்டா வச்சுங்க. பிராணன்ல 2 பார்ட் இருக்கு. ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கிறது தான். தூக்கத்துல பிராணன் இருக்கு. பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கு. அந்த பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 அம்சம் இருக்கு. ஒண்ணு எதுன்னு கேட்டீங்கன்னா நான் சுகமா தூங்குனன்னு ஒரு அம்சம், அதான் சைத்தன்யம், அதுதான் பிரம்மம். இன்னொரு அம்சம் ஒன்னும் தெரியல அப்படின்ற 2வது அம்சம், அது மாயா. இந்த ரெண்டும் தனித்தனியா இருந்துச்சு அப்படின்னா கிரியேஷன்லாம் இல்லை. ஆனா எப்படி இருக்கு நம்ம தூக்கத்துல 2 சேர்ந்து இருக்கு. இந்த 2 சேர்ந்து பிராணனா போயிட்டு இருக்கு. 2 சேர்ந்து தான் பிராணனா போயிட்டு இருக்கு. மனசுல நல்லா புரிஞ்சுக்க. இந்த சைத்தன்யமும் மாயையும் சேர்ந்தா வேதாந்தத்துல அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன். இல்ல பிராணன் சொன்னீங்களா சாமி? ஆமா, டெக்னிக்கலா சொல்லும் போது அதுக்கு பேரு பிராணன். H2O, H2வும் ஓவும் சேர்ந்து H2O. H2O எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா H2O ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யமும் ஆத்மாவும் சேர்ந்து தண்ணி உண்டாகிற மாதிரி. தண்ணி சொன்னீங்களே சாமி, தண்ணி தான். அதுக்கு என்ன பேரு? H2O. ஈஸ்வரன், ஈஸ்வரன் நீங்க என்ன கான்செப்ட வந்து சொல்றோமோ அந்த ஈஸ்வரன் என்னவா இருக்காரு அப்படின்னா தூக்கத்துல காரண சரீரமா வெளிப்படாதவரா பிராண தத்துவமா இருக்கார். அவர் தான் சிருஷ்டிகர்த்தா, அவர் தான் ஸ்திதிகர்த்தா, அந்த பிராணன் தான் லயகர்த்தா. இது தெரியலன்னா திரும்பவும் பிரச்சனை உபனிஷத்து உட்காந்து நல்லா கேளுங்க திரும்ப. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. இதை திரும்ப போட்டு பாருங்க. யூடியூப்ல எதுக்காக போடுறோம் தெரியுங்களா? உங்களுக்கு யாரும் பாக்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன். யூடியூப் மெனக்கெட்டு நாங்க போடுறோம். உங்களுக்கு சந்தேகமே இல்லை. நானே சொல்லிட்டு இருக்கணும் ஒன் சைடாவே இருந்து. இப்ப இன்னைக்கு புரியலன்னு வச்சுங்களேன். இதை நீங்க திரும்ப போய் இன்னைக்கு ஈவினிங் போட்டு கேட்டு இந்த பாடம் போட்டதுக்கு பிறகு அதுக்கு தானே போடுறோம். ஐயோ நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே, இது என்னதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த இடத்துல போட்டு கேட்டு அதை சரி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டாதான் அது ஞானமாகும். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அது பிராணன் எப்படி இது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம்னா திரும்ப வந்து அப்படியே நிக்கிறோம். நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம தெளிவாகிட்டே போகணும். அதுக்காக தான் நான் ரொம்ப பிரயத்தனம் பண்ணி ரிப்பீட்டேஷன், அவ்வளோ ரிப்பீட்டேஷன். இந்த விஷயத்த நான் 100கணக்கான முறை சொல்லிட்டேன். எல்லா பாடத்திலையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். காரணம் சரி, இப்ப தூக்கத்தை பாருங்க அப்படின்னு. அப்ப அதனால வந்து தூக்கத்துல இருக்கிற பிராணன் தான் அவ்யாகிருதம், அதுதான் வெளிப்படாத தத்துவம். அந்த பிராண தத்துவம் தான் மாயையோடு சேர்ந்து இருக்கிற சைத்தன்யம். அந்த ஒரு அம்சத்தை வந்து பாத்தீங்கன்னா கேப்சூல்ல இருக்கிற ஒரு அம்சம் தான் அந்த பிராண தத்துவம் அவ்யாகிருதம். அதுவும் நான் இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா அதை நீக்குனீங்க அப்படின்னா வெறும் ஏக்கமே அத்விதீயமா நான் மாத்திரம் மிச்சம் இருப்பேன். பிராண தத்துவமும் நான் இல்லை அப்படின்னு அவ்யாகிருதம்ன்ற பிராண தத்துவமும் ஈஸ்வர தத்துவமும் நான் இல்லை. நான் யாரு அப்படின்னு கேட்டா மாயையோடு சேர்ந்தவன் நான் இல்லை. நான்
வெறும் சுத்தமான சைத்தன்யம், உணர்வா இருக்க, சுகமா இருக்க, அது மட்டும் நிக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றா நீக்கிக்கிட்டே போங்க. ஜாகிரத அவஸ்தையில இந்த ஸ்தூல தேகம் இருக்கு, ஸ்தூல பிரபஞ்சம் இருக்கு. அறியப்பட்டதா? அறியப்பட்டது. அப்ப அது ஆத்மா இல்லை. அந்நிய தேவ தத் விதித்தா. சொப்பனத்துல இருக்கிற லோகம், சொப்பனத்துல இருக்க தேகம், சூக்ஷ்ம தேகம் சொப்பனத்துல இருக்கு. சொப்பன உலகத்தை நம்ம பார்க்கிறோம் சூக்ஷ்மமா. மற்றவங்களுக்கு தெரியல, நமக்கு மட்டும் தான் தெரியுது. அது சூக்ஷ்ம லோகம். அப்ப அதுவும் அறியப்பட்டதா இருக்கு. உங்களுக்கு அறியப்பட்டதா தானே இருக்கு, காலையில இருந்துச்சு சொல்றோமே. அப்ப அதுவும் அறியப்பட்டதா இருக்கிறதுனால சூக்ஷ்ம தேகமும் ஆத்மா இல்லை, சூக்ஷ்ம பிரபஞ்சமும் கனவுலக பிரபஞ்சமும் ஆத்மா இல்லை. ரெண்டு முடிச்சு போச்சு. அப்புறம் டீப் ஸ்லீப் போனதுக்கு பிறகு ரெண்டே தான் நம்ம சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சுகமா தூங்கின, ஒன்றையும் அறியவில்லை. நான் சுகமா தூங்கின அது ஆத்ம தத்துவம். கூட பாத்தீங்கன்னா ஒன்றையும் அறியவில்லைன்றதுதான் மாயா தத்துவம். அதுதான் பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவம், அவ்யாகிருதம், பிராண தத்துவம் அப்படின்னு அதுக்குதான் பேர். அதுதான் பாத்தீங்கன்னா அங்க இருந்துதான் உலகம் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வேக்கப் ஆகிட்டே இருக்கு. அப்ப உட்கார்ந்து ஒருத்தன் பண்ணும்போது ஒன்னும் தெரியலன்னு சொல்லுவானான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தூல தேகத்தை நெகேட் பண்ணதுக்கு பிறகு, சூக்ஷ்ம தேகத்தையும் நெகேட் பண்ணதுக்கு பிறகு நம்ம தூக்கத்துல போய் ஒன்னும் தெரியலன்னு சொல்றோம். நம்ம தூங்கி போறோம். அது காரண தேகத்துல போய் லயமாகும், அறியாமையில போய் லயமாகும். ஆனா அதே ஜாகிரதத்துல இருந்து ஒருத்தன் நேர்த்தி பண்றான் அப்படின்னும் போது அப்ப என்ன நடக்கும்? நான் ஸ்தூல தேகம் இல்லை, நான் சூக்ஷ்ம தேகம் இல்லை, ரெண்டு தேகம் தான். காரண தேகம்ன்றது ஒண்ணு, இருட்டுன்றது ஒரு வஸ்து இல்லை. அப்போ அங்க நான் பேக்கப்ல இருந்துகிட்டு நான் நேர்த்தி பண்ணும் போது லயத்துக்கு போகாம இருந்தேன் அப்படின்னா, ஸ்தூல தேகத்தையும் நெகேட் பண்ணிட்டு சூக்ஷ்ம தேகத்தையும் நெகேட் பண்ணிட்டு அறியப்பட்டது அப்படின்னு நெகேட் பண்ணிட்டு லயம் சித்திக்காம நீங்க பேக்கப்ல இருந்தீங்கன்னா அப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அறியப்படாததுன்னு ஒண்ணு இருக்காது. லயத்துக்கு போயிட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியல, தூங்கி போயிட்டேன். மெடிடேஷன் பண்றவங்க எல்லாரும் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ளார நம்ம எப்படி டெய்லி தூக்கத்துக்கு போய் தூங்கிடுறோமோ அதே மாதிரி மெடிடேஷன் பண்றவங்க லயத்துக்கு போயிடுவாங்க. அவங்க நினைச்சுப்பாங்க நல்லா மெடிடேஷன் பண்ண அப்படின்னு, அவங்க காணாம போயிட்டாங்கன்ற அர்த்தம். அப்படி போகாம பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபுல் அவேர்னஸோட இருந்தீங்க அப்படின்னா ஸ்தூல தேகமும் இல்லை, சூக்ஷ்ம தேகமும் இல்லை அப்படின்னு நெகேட் பண்ணிட்டு நான் நானா நிக்கிறேன். அந்த இடத்துல நான் இருக்கேன்னு சொல்லுவோம் ஒழிய நான் இருந்தேன்னு சொல்ல மாட்டோம். பிரசன்ட் நமக்கு அறிவு உண்டாகும். என்ன அறிவு? நான் இருக்கிறேன். வேற ஏதாவது இருக்கா? ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் நீங்க விளக்கிட்டீங்க, நீக்கியாச்சு, எல்லாத்தையும் நெகேட் பண்ணியாச்சு. அப்ப நான் இருக்கிறேன் அப்படின்ற வெறும் உணர்வு மாத்திரமா இருக்கிற நான் நமக்கு அறியப்படும். அந்த மூணுத்துக்கும் ஜாகிரதம், சொப்பனம், சுசுப்தி. ஜாகிரதம் சொப்பனம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா அறியப்பட்டது, திருஷ்யம். அதுக்கப்புறம் தூக்கத்துல இருக்கிறது ஒன்றும் தெரியவில்லைன்றது அவ்யாகிருதம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா நெகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாலாவதா நான் மாத்திரம் இருக்கேன். அந்த நான் எங்க இருக்கேன் அப்படின்னா 3 காலத்திலேயே நான் இருக்கேன். நான் தான் பாத்தீங்கன்னா இப்ப பாடம் எடுத்துட்டு இருக்கேன். நான் தான் சொப்பனத்தை பார்த்தேன். நான் தான் தூக்கத்துல சுகமா தூங்கி போனேன். இந்த நான் பாத்தீங்கன்னா 3 அவஸ்தைகளையும் வியாபிச்சு 3த்துக்கும் ஆதாரமா இருக்கிறது நான் தான். துரியம் அப்படின்னு பேர். 4வது துரியம். சிம்பிள். இதுதான், இப்படிதான் ஐடியா. அறியப்பட்டது எல்லாத்தையும் நீக்கணும். அறியப்பட்டது எல்லாத்தையும் இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு இதான் வார்த்தை தான் முக்கியம். இந்த தாட் ரொம்ப வீரியமான தாட். இது பிரமாணம். நேத்தி நீங்க சொல்லி பாருங்க, தியானத்துல உட்காருங்க, ஒரு தாட்டு வருது அப்படின்னும் போது அந்த தாட்டு இது இல்லை, இது அறியப்படுறது திருஷ்யம், இது இல்லை, இது தோன்றி மறைகிறது, ஆதி அந்தத்தை உடையது அப்படின்னு இந்த 2 சப்தத்தை பயன்படுத்துங்க. அந்த சப்தம் காண போயிடும் உங்களுக்கு முன்னாடி. இது தோற்ற மாத்திரம், நான் பார்க்கிறதா இருக்கு, இது இல்லை, இது நான் இல்லை, இது பொய் அப்படின்னு நீக்கினீங்க அப்படின்னா இந்த சப்தத்தை வச்சுக்கிட்டு தான் நேர்த்தி பண்ணணும். அப்படி நேர்த்தி பண்ணீங்கன்னா திரும்ப அது உண்டாகாது. உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும் போது இது பண்ணி பார்க்கணும். அப்ப இது மாதிரி பண்ண 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 விற்த்திகள் மெதுவா 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 மனோவிற்த்திகள் எல்லாம் க்ஷீணமாயிட்டே போய் ஒரு டைம் பாத்தீங்கன்னா மனசு எம்டி ஆயிடும். அங்க அறியறதுக்கான விஷயம் எதுவுமே இல்லாம போயிடும். திருஷ்யங்கள் எதுவுமே இல்லாத நிலையில திரஷ்டா மாத்திரம் மிச்சம் இருப்பான். யோக சூத்திரத்தை சொல்ல போறோம். ததா திருஷ்டி சுரூபே அவஸ்தானம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. 2வது சூத்திரமே அதுதான். எல்லா விஷயங்களும் நீங்கின பிறகு தான் தானா நிக்கிறது. அந்த தான் தானா நிக்கிறதுக்கு பேர் தான் அனுபூதி அப்படின்னு பேர். அதனாலதான் இங்க 2த்தையும் விளக்குறதுக்காக சொல்லுது.
இந்த விதமா யாரு சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதி சுஷ்ரும பூர்வேஷாம். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க வந்து ரிஷிமார்கள், பூர்வேஷாம்னா பூர்வ காலத்துல இருந்த ரிஷிமார்கள், மந்திர திரஷ்டாரக, ரிஷியோ மந்திர திரஷ்டாரக, மந்திரத்தை பார்த்தவங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா சொன்னாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க எப்போ சொன்னாங்க, இப்ப எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் எனக்கு நம்ம ரமணாசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா கணேசன் ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு, ரமண சுவாமியோட பரம்பரையில். ஒரு முறை நாங்கள் என்ன பண்ணோம், எனக்கு தெரிஞ்சவங்களோட அவரை போய் பார்க்கறதுக்கு போனோம். எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை, அவங்க கூட வந்தவங்க பார்க்கணுன்னாங்க. சரி அப்படின்னு கூட போய், அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பார்த்தோன்னே அவருக்கு ஏதோ ரொம்ப 2 கொம்பு முளைச்சிருச்சு. என்னை பார்த்து நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதாந்தம் சொல்லி கொடுக்குறது. வேதாந்தம் சொல்லி கொடுத்தா பெரிய எதிரி ஆயிடுவாங்க. எங்கேயுமே வேதாந்தம் சொல்லி கொடுக்கறது, வேதாந்தம் பேசுறது அப்படின்னா பெரிய இந்த உலகத்திலே பெரிய சத்துரு. அதே நான் வந்து ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மடமா ஆசிரமமா வச்சு பண்ணேன்னா சுவாமி சூப்பர் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும். நான் போய் உட்கார்ந்தோன்னே அந்த என் கூட வந்தவங்க என்ன பண்றாங்க, என்னை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவருக்கு சுவாமி வந்து வேதாந்த பாடம் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல கணேசன் ஐயா என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா பெரிய நல்ல சொல்றான். நல்ல இது சில அண்டர்ஸ்டாண்டிங்ல தப்பா இருக்கு. நம்ம யாரையுமே கிரிட்டிசைஸ் பெருசா பண்றது அந்த கான்செப்ட் மட்டும். அவர் உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அடுத்த வார்த்தை சொன்னாரு, ஐயோ அதெல்லாம் படிக்க கூடாது, அதெல்லாம் வானத்துல இருந்து அதுவா வரணும் அப்படின்னு. இதெல்லாம் வேதாந்தத்தெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. வேதாந்தெல்லாம் எங்க இருந்து வரும்? வானத்துல இருந்து அதுவா வரணும். எப்படி வரும்? எப்படி வரும் யோசிச்சுப்பாரு. அப்ப கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது என்ன, வசிஷ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா வசிஷ்டர் வந்து ராமருக்கு உபதேசம் பண்ணது என்ன, இந்த குரு பரம்பரா வந்து பாத்தீங்கன்னா எப்படி பரம்பரையா வந்துகிட்டு இருக்கு. நீங்க சொன்ன அனுசாசனம், யோக அனுசாசனம், யோகானுசாசனம். அனுசாசனம்னா என்ன அர்த்தம்? அங்க நானே சொன்ன குரு சிஷ்யன் அப்படின்னு பரம்பரையா வரக்கூடியதுதான். டெய்லி நம்ம குரு ஸ்தோத்திரம் தான் படிக்கிறோம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அப்ப எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப பெரியவர், 80 வயசுக்கு மேல, ரமணரோட கூட இருந்தவர் எல்லாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா யாருமே குருன்னு ஒத்துக்க மாட்டாங்க. திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா குருன்னு சொன்னீங்கன்னாவே எல்லாத்துக்கும் காதுல வந்து புகை வரும். குருவே பிடிக்காது யாருக்கும். ஜே கிருஷ்ணமூர்த்திட்ட போனீங்க அப்படின்னா, ஜே கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் குருவே பிடிக்காது. ஓஷோவுக்கு போனீங்கன்னா குரு பிடிக்காது. அப்ப எல்லாரும் குருவை நீக்கியாச்சு. அப்ப குருவை நீக்கினா வந்து பாத்தீங்கன்னா குருடா தான் நிக்கணும். குருவை நீக்கினா குருடு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குகாரோ அந்தகாரஸ்து ருகாரஸ்தன் நிவர்த்தகா அந்தகார நிவர்த்தித்வாத் குரு இத்யபிதீயதே. மந்திரம் சொல்லுது. குருனா என்னப்பா அப்படின்னா, என்னுடைய அந்தகாரத்தை நீக்கிறவருக்கு பேர் தான் குரு. அப்ப குரு இல்லைன்னா என்ன ஆகும்? குருடாவே இருக்க வேண்டியதுதான். குருடுனா என்ன அர்த்தம்? தப்பான ஒப்பீனியன்ஸ், நம்மளோட கப்போல கல்பிதத்துல என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுதான் சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப ரொம்ப சட்டில். இப்ப தூக்கத்தை எடுத்துக்கலாம். தூக்கத்துல இருக்கிற ரொம்ப சட்டில். இந்த மந்திரம் ரொம்ப சட்டிலான மந்திரம். இந்த மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ஆச்சரிய சொல்ற பாருங்க, நேவித்மோ நேவிச்சாரியுமா, நாங்கள் பார்க்கவில்லை, எப்படி இதை சொல்லிக் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல. அந்த விஷயத்த ஒரு ஆச்சாரியார் என்ன பண்ணணும், எதிர்க்க இருக்கவங்களுக்கு புரிய வைக்கணும். சாதாரணமா புரிஞ்சிருமா? புரியாது. ஒரு குரு பரம்பரா தேவைப்படுது. நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, எனக்கு தெரியும் இது சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆயிருக்கு கணேசன் சுவாமிக்கு அப்படின்னு பேசாம இருந்து கேட்டு வந்துட்டு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் சொல்லி கொடுக்கறதா, வேதாந்தம்லாம் வானத்துல இருந்து வரணும், அதுவா வரணும். அவர் வார்த்தை சொன்னது அதுவா வரணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. அதுவா வந்து மூத்திரம் கூட அதுவா வர மாட்டேங்குது, தண்ணி குடிச்சதான் வருது. எல்லாத்துக்கும் ஏதோ பண்ண வேண்டியது. தன்னால எதுவும் வராது, கொட்டாய் வேணா வருமா இருக்கும். அது கூட யாராவது வேதாந்தம் பேசினாதான் எதிர்க்க இருக்கவங்க கொட்டாய் வரும். அப்போ சும்மாலாம் வராது, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும். அப்போ அதனாலதான் இங்க சொல்லுது சுஷ்ரும பூர்வேஷாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பூர்வ ரிஷிமார்களுடைய வச்சனத்தை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். எப்படி கேட்டீங்க அப்படின்னா, தத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏ நக தத்து வியாச்ச சக்ஷிரே, எவர்கள் எந்த ஆச்சாரியர்மார்கள் நக எங்கள் பொருட்டு எங்களுக்காக தத்து அந்த வேதாந்த விஷயத்தை ரிஷிமார்களோட வச்சனத்தை வியாக்கியானம் செய்தார்களோ, வியாச்ச சக்ஷிரே, அந்த ஆச்சாரியர்மார்கள்ட்ட இருந்து நாங்க கேட்டிருக்கோம். எங்க ஆச்சாரியர்ட்ட இருந்து நான் கேட்டிருக்கேன், ஏன்ட்ட இருந்து நீங்க கேட்குறீங்க. உங்கள் மத்தியில யாராவது ஒருத்தர் ஆச்சாரியராய் உங்களோட சிஷ்யருக்கு சொல்லுவீங்க, இப்படிதான்ப்பா இது அப்படின்னு.
என்னோட ஆச்சாரியர் அவரோட ஆச்சாரியர் இருந்து பாடம் படிச்சார். இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா ஆதிகுரு தட்சிணாமூர்த்திட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப பரம்பரை பரம்பரையா வர்றது திடீர்னு வந்து இன்வென்ஷன்லாம் இங்க இல்லை. நான் கண்டுபிடிச்சேன் வேதாந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கண்டுபிடிக்க முடியாது. ஆல்ரெடி இருக்கிறது ஆத்மா. ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கார். 3 அவஸ்தைகளை கொடுத்து அந்த 3 அவஸ்தைகளை வந்து இப்படிதான் விசாரம் பண்ணணும்னு வேதத்து மூலமா வேதாந்தத்து மூலமா என்ன பண்ணியிருக்காரு, அனுகிரகம் பண்ணியிருக்காரு. பொழைச்சு போங்க எல்லாம். தூக்கம்னு ஒரு கான்செப்டை வச்சு, சொப்பனம்னு ஒரு கான்செப்டை வச்சு நமக்கு என்னென்ன ஆத்ம ஞானத்தை உணர்த்துறதுக்காக தான் இந்த 3 அவஸ்தைகளை பண்ணியிருக்காரு. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய ஆச்சாரியர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சிருக்காரு. அப்பப்போ அனுப்பிக்கிட்டே இருக்கார். புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இது சொந்த கபோல கல்பித்தம் இல்லை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சொந்த கபோல கல்பித்தம் இல்லை. யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில தோன்றுறது இல்லை. இது பரம்பரையா வந்தது, பரம்பரா வித்யா அப்படின்னு அர்த்தம் இருக்கும். பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார் வாக்கிய பாஷ்யத்துல, ந தத்திர சக்ஷுர் கச்சதி, ந தத்திர சக்ஷுர் கச்சதி. அதுக்கு என்ன அர்த்தம்? இது யுக்தே அப்பி. இந்த ந தத்திர சக்ஷுர் கச்சதி அப்படின்னு சொல்லியும் கூட பரியணு யோகே ஹேத்துர் அப்பிரதிபத்தேஹே. ரொம்ப அருமையானது இந்த மந்திரம். வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை சொல்லியும் கூட வந்து பாத்தீங்கன்னா பரியணு யோகே அப்படின்னா திரும்ப கேள்வி கேட்கிற இச்சை. ஒரு சிஷ்யனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சாமி இது என்ன சாமி அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, சாமி பிராணனை விட்டுட்டீங்களே சாமி, பிராணன்னா என்ன சாமி? அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு இன்னும் அந்த பிராணன் இன்னும் பிடிபடலை, புரியல. அதனால தானே உங்களுக்கு கேள்வி கேட்கணும்ன்ற இச்சை வருது. நான் வந்து சும்மா நல்ல கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்டாதான் புத்தி விளங்கும். கேள்வி கேளுங்க, புரியலன்னா புரியலன்னு சொல்லி புரிஞ்சுங்க. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னாவே என்ன அர்த்தமாகுது? அந்த தத்துவம் சொன்னது வந்து புரியல, அதுதான் அர்த்தம். அதான் ஆச்சரிய சொல்றாரு, ந தத்திர சக்ஷுர் கச்சதி. அந்த ஆத்ம தத்துவத்தில் கண்கள் செல்வதில்லை, கண்களால பார்க்க முடியாத ஆத்மாவை. அதான் அர்த்தம். அப்படி சொன்னோன்னு கூட வந்து பாத்தீங்கன்னா, சாமி புரியலையே சாமி, தலையில சொல்லிட்டு புரியலையே சாமி, என்னவோ சொல்றீங்க சாமி புரியலையே, கண்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்லுங்க சாமி அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இன்னும் புரியல. அதனாலதான் ஆச்சரிய சொல்றார் பரியணு யோகே அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப கேட்டல், திரும்ப தெரிஞ்சுக்கிறதுல இச்சை. அதுக்கு பேரு மறுபடியும் மறுபடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான இச்சைக்கு பேரு பரியணு யோகா அப்படின்னு பேரு. எனக்கு பூர்ணமா தெரியல சுவாமி, புரியுது நீங்க சொல்றது, பாதி புரிஞ்சு பாதி புரியாமையா இருக்கு, அரைகுறையா விளங்குது, ஃபுல்லா தெரியல எனக்கு. அதனால எனக்கு உள்ளார என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா இந்த சோரியாசிஸ் மாதிரி. இந்த ஆத்ம ஞானம் வந்து எப்படி சோரியாசிஸ், நாங்க அதான் சொல்லுவோம். இந்த ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தை கேட்க ஆரம்பிச்சா சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சாமி ஏதோ சொன்னாரு, சுவாமி ஏதோ சொன்னாரு, புரியலையே சாமி என்ன சொன்னாரு. இது வந்து பாத்தீங்கன்னா சோரியாசிஸ் வந்துருச்சு அப்படின்னா அது அரிச்சுக்கிட்டே இருக்கும், சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இது எது வரைக்கும் உங்களை கொண்டுட்டு போகும் அப்படின்னா, இப்ப வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா மோட்ச பரியந்தம் உங்களை மெதுவா இந்த ஜென்மத்தை விட்டா கூட திரும்ப அடுத்த ஜென்மத்தை திரும்ப எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அதே மாதிரி. சோரியாசிஸ் அவ்வளவு சீக்கிரம் குணமாகாது. சோரியாசிஸ் வந்து பார்த்திருக்கேன் நான் 2-3 பேரை, குணமே ஆகாது. குணமே 10 நாள் இல்லாத மாதிரியே தெரியும். 1 மாசம் சாமி கியூர் ஆயிட்டு சுவாமி அப்படின்னு வரும். அப்படியா கியூர் ஆயிட்டீங்களா சரி அப்படின்னு. அடுத்த வருஷம் பார்த்தா கரெக்டா அதே வெயில் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துடும். அச்சோ செலவு பண்ணதெல்லாம் வீணா போச்சு, திரும்ப வந்துருச்சு. 5 வருஷம் கழிச்சு திரும்ப வந்துடும். சோரியாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% கியூர் ஆகுறத நான் பார்க்கல. எல்லாத்துக்கும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த வேதாந்தம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் அதனாலதான் இந்த வேதாந்தத்தை உங்கள்கிட்ட விதைக்கிறேன். இப்ப புரியலன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா உள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏதோ சொன்னாரு சுவாமி பிராணன் பிராணன் புரியலையே, அவ்யாக்கிருதன் புரியலையே அப்படின்னு. இங்க சரி புரியல அப்படின்னு கிளாஸ் விட்டு போயிட்டா கூட அடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே கொஸ்டின் அப்படியே நிற்கும். ஐயோ இந்த பிராணன் பிராணன்றாங்களே அது என்னது, அவ்யாக்கிருதன்றாங்களே என்னது. அப்ப தேடி போவீங்க நீங்க, எங்கேயாவது போய் குருநாதர்கிட்ட எங்கேயாவது போய் பரமஹம்சர் அந்த மாதிரி யார்ட்டையாவது போய் சாமி அது என்ன சாமி அப்படின்னு கேட்டுட்டு இருப்பீங்க. அவருக்கு இது எதுக்கு இதை கேட்கறான் இங்க அப்படின்னு. அப்ப ஒவ்வொரு ஜென்மமா வந்து பாத்தீங்கன்னா இது கண்டினியூஸா போயிட்டே தான் இருக்கும். எது வரைக்கும் இந்த வேதாந்தம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் இந்த வேதாந்தம் தொற்று நோய் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா போகாது. முடிக்கிற வரைக்கும், சம்சாரத்தை முடிக்கிற வரைக்கும் மெதுவா 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 உங்களை சாப்பிட்டு 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 இல்லாம பண்ணி உங்களுக்கு மோட்சம் கொடுக்கிற வரைக்கும் இது கண்டினியூ ஆகும். ஆச்சாரியர் சொல்றாரு
பரியனுயோகே ஹேத்து அப்பிரதிபத்தேகே. புரியாதது, நமக்கு புரியல. அப்பிரதிபத்தினா என்ன அர்த்தம்? ஒண்ணு ஞானமா பரிணமிக்கல. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா அது தெரிஞ்சு போச்சு. நான் யார்ட்டையாவது போய் சுசுப்தியில என்ன சாமி நடக்கும், பிராணம் என்ன, நான் கேட்பேனா? நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? என்னோட ஆச்சாரியார் எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பிருகதாரண்யம், சாந்தோக்கியம், அதுக்கப்புறம் பிரஷ்னோபனிஷதம், அப்புறம் இது நம்ம பிரம்மசூத்திரம், இதெல்லாம் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா விசாரம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் என்னோட ஆச்சாரியார்ட்ட இருந்து நான் கேட்டு நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு யார்ட்டையாவது போய் இது என்னதுன்னு கேட்கணும்னு ஒரு இச்சை வருமானு கேட்டீங்கன்னா எனக்கு இச்சையே வராது. வேதாந்த விஷயத்துல எனக்கு யார்ட்டையும் இனிமே இப்ப நான் எங்கேயுமே போறதே இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இச்சை வரணும் இல்ல. 30 வருஷம் என்கிட்ட ரொம்ப சீனியர் சாதுக்கள்லாம் வருவாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. அங்க இங்க நான் ஒவ்வொரு முறையும் யோசிப்பேன், ஏன் இவங்க பாடெல்லாம் படிச்சிருக்காங்க, இங்க தெருவா அலைஞ்சிட்டு இருக்காங்க, பேசாம இருக்க வேண்டியது, இருக்க கூடாது. ஏன்னா உள்ளுக்குள்ளார கிளியர் இல்லாத வரைக்கும், வயிற்று பசியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சாப்பிடுற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், பசி தீர்ற வரைக்கும் எங்கேயாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா வாயில போடுறதுக்குன்னு தேடுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஞான பசி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கிளியர் ஆகாத வரைக்கும் எப்படியாவது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மனசுல இச்சை வரும். அப்ப என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க, திரும்ப திரும்ப அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா அந்த விஷயத்துல அவங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வரல. கிளியர்? ஆச்சரியர் அதான் சொல்ற. சிஷ்யனுக்கு பாத்தீங்கன்னா ந தத்திர சக்ஷுர் கச்சதி, ஆத்ம தத்துவத்துல கண்கள் செல்வதில்லை அப்படின்னு சொன்ன பிறகு கூட, யுக்தி அபி இந்த விதமா சொன்னதுக்கு பிறகு கூட, பரியனி யோகே ஹேத்து அப்பிரதிபத்தேகே. அப்போ அப்பிரதிபத்தேகே ஹேத்து, அடையாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறானா என்ன அர்த்தம்? அவனுக்கு இன்னும் புரியல அப்படின்னு அர்த்தம். ஆத்ம ஞானம் இன்னும் விளங்கல. 2 மந்திரம் படிச்சாச்சு. அதனாலதான் நான் சொன்னேன், 2 மந்திரம் படிச்சதுக்கு பிறகு 2வது மந்திரத்துல சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. 2வது மந்திரத்துல ஸ்ரோத்திரசி ஸ்ரோத்திர மனசோ மனோயது வாச்சோக வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணக சக்ஷு அதி முச்சிய தீராக, வார்த்தை முக்கியம் சொல்லியாச்சு. இதை எல்லாத்தையும் கடந்து சென்று தீரர்கள் என்ன பண்றாங்க? அமிர்தா பவந்தி அப்படின்னு. அப்போ 2வது மந்திரத்துல உத்தம அதிகாரிக்கு என்ன ஆயிடுச்சு? புரிஞ்சு போயிட்டான். இப்போ ஒரு 40 பேர் இருக்கீங்க பாடத்துலன்னு வச்சுக்க. 40 பேர்த்துல பாத்தீங்கன்னா 2வது மந்திரம் சொல்லி முடிச்சோடே சுவாமி நமஸ்காரம் அப்படின்னு கிளம்பி போயிடுறது. நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? மாண்டிக்கு உபநிஷத்து கேட்டேன் என்னோட ஆச்சாரியர்கிட்ட. 2003 ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு. 2003 பாத்தீங்கன்னா பாடம் கேட்டோன்னே கொஞ்சம் நல்ல அனுஷ்டானம் இருந்துச்சு. நல்ல நித்திய அனுஷ்டானம், பிராணாயாமம், ஓங்கார ஜபம், இப்ப தீவிர அனுஷ்டானம். பாடம் கேட்டோன்னு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவுதான், இந்த உலகமே இல்லை அப்படின்னு எங்க ஆச்சாரியர் சொன்னார். நானும் ஆமா இல்ல, ரொம்ப தீவிரமான பாடம். முடிச்சோட நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, சுவாமிகிட்ட சொல்லிட்டு போனா விட மாட்டாரு, போ வேணான்னு சொல்லுவார் அப்படின்ட்டு யார்ட்டையும் சொல்லிக்கல, கிளம்பிட்டேன். கிளம்பிட்டதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா அங்கங்க சுத்திக்கிட்டே இருந்தேன். அது அப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு பத்தாது ஞானம் அப்படின்னு. பல்லிழிச்சு போச்சு என்னோட ஞானம் பல்லிழிச்சு போயிட்டது. அவ்வளவு ஸ்ட்ரென்த் பத்தாது, ஒரு வாட்டி கேட்டாலாம் பத்தாது, பூர்ண ஞானம் உண்டாகல. அப்புறம் நான் ஒரு மாசம் வெளியிலாம் சுத்தி நிறைய ஸ்டேட்லாம் சுத்தினேன். அப்படியே பரதேசியா இருந்தேன், பாரிவிராஜகளா இருந்தேன். ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் போய் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு மீட்டர் அப்படியே டம் 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 கீழே கிரவுண்டுக்கு வந்தாச்சு. வானத்துல பறந்துகிட்டு இருந்தவன் லேண்டுக்கு வந்தாச்சு. நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும். பாடம் கேட்கும் போது ஏதோ அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த வேதாந்தத்தோட மகிமை அது மாதிரி. அதுக்கப்புறம் நார்மல். சில பேருக்கு ஒரு நாள்லயே டவுன் ஆயிடும், சில பேருக்கு கிளாஸ் கேட்டு முடிச்சோடனே டவுன் ஆயிடும், சில பேருக்கு 1 வருஷம் 6 மாசம் அப்படிலாம் இழுத்துட்டு போகும். எனக்கு 1 மாசத்துலயே டவுன் ஆகி போச்சு. அப்புறம் நினைச்சேன் திரும்ப பத்தாது அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு ஏதோ புண்ணியம் இருந்துச்சு. திரும்ப நான் சுவாமிகிட்ட வந்தேன். சாமிகிட்ட, ஆச்சாரிய சுவாமிகிட்ட வந்தேன்னு எனக்கு தெரியும், நீ போயிட்டு வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இனி போக மாட்டேன், அவர் சொன்ன வார்த்தை தான், இனி போக மாட்டேன், உனக்கு தெரியும், அனுபவம் வந்துருச்சு இல்லை, பத்தாதுன்னு அனுபவம் வந்துருச்சு இல்லை அப்படி. அதுக்கப்புறம் பூரணமா பிரஸ்தான திரையத்தை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டவுட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற அந்த விவேகம் பரிபூர்ணமா வந்துருச்சு. இந்த பிரஸ்தான திரையத்தை முழுசா சிரவணம் பண்ணணும், விடாம முழுசா பண்ணும்போது சந்தேகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளியர் ஆகிற வரைக்கும். சில பேருக்கு ஒரு வாட்டி கேட்டா போதும், சில பேருக்கு 2-3 வாட்டி கேட்க வேண்டியிருக்கும். பிரஸ்தான திரையத்தை திரும்ப திரும்ப கேட்க வேண்டியிருக்கும், ஒர்க் பண்ணணும். அப்போ
அது மாதிரி ஒருத்தர் ஒர்க் பண்ணாருன்னா, இப்ப நான் போன மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கியம் கேட்டுட்டே போனவங்களாவே இருந்திருக்காங்க. நான் திரும்ப வந்துட்டேன். ஒருவேளை வந்து உத்தம அதிகாரியா இருந்திருந்தேன்னா என்ன இருப்பேன், திரும்ப வந்திருக்க மாட்டேன். குருநாதர்கிட்ட வந்தே இருக்க மாட்டேன். அப்படியே போயிருப்பேன். காட்டுல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது இருந்து சமாதியில இருந்து போயிருப்பேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரமேந்தருக்கு குருநாதர் சொல்றார், சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு, பேசாம இருக்க மாட்டியா அப்படின்னாரு. அவ்வளவுதான், பேசவே இல்லை. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அவரோட ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பேசவே இல்லை. நிஷ்டையிலே கூடி சமாதியிலே இருந்துட்டார். அது மாதிரி. அப்போ ஒரு பெர்சன் ரெண்டாவது மந்திரத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சு போச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு போயிட்டார். 40 பேர்த்துல வந்து ஒருத்தர் 2 பேர் போயாச்சு. மீதி இருக்க 38 பேர் சாமி புரியலையே ஏன் அப்படின்னு, அது என்ன சாமி இது என்ன சாமி அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஏன் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பிரதிபத்தே ஹேத்து. அது எதை சுட்டி காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் புரியல. 2 பேத்துக்கு புரிஞ்சு போயிட்டாங்க, மீதி இருக்கிறவங்களுக்கு புரியல. அதனாலதான் இருந்து கேள்வி கேட்கிறாங்க. அதான் ஹேத்து, காரணம், லாஜிக். அதான் வந்து ரீசன். புரியாது தானே, புரியலன்னு தான் கேள்வி கேட்க போறீங்க. புரியலன்னா புரிஞ்சா எது கேள்வி கேட்க போறீங்க? புரிஞ்சவன் கேள்வி கேட்க மாட்டான், 100% புரியாதவனும் கேள்வி கேட்க மாட்டான். அப்ப யாரு கேட்பா? ஹாஃப் பேக்டா, பாதி உள்ள போய் பாதி உள்ள போகாம இருக்குல்ல. ஐயோ, அதான் சோரியாசிஸ். சோரியாசிஸ் என்னது? ஹாஃப் பேக்டு எல்லாமே சோரியாசிஸ். அது விடவே விடாது. அதை நம்ம என்ன பண்ணணும், கியூர் பண்ணிக்கணும். அதனால தான் நான் சொல்றது, உங்களுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோரியாசிஸ் ரொம்ப முத்திர கேஸ் என்னோடது. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா என்னால தூங்கவே முடியாது. ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா பாடம் படிக்கிற காலத்துல எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தா நான் வந்து தூங்கவே முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, பிச்சுக்கிட்டு அலைவன், தலையை பிச்சுக்கிட்டு. அது என்னது, அது என்னோட ஆச்சரியர், நல்ல ஆச்சரியர் கிடைச்சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் பின்னாடியே இந்த அம்மா கொண்டுன்னு சொல்லுவோம்ல, அம்மா முந்தானியை பிடிச்சிட்டே தெரியாது. சமைக்கும் போதோ எங்க போனாலும் முந்தானியே சுத்துறது. நான் அப்படிதான் அம்மா கூப்பிட்டு. அதே மாதிரி ஆச்சாரிய சுவாமி வந்ததுக்கு பிறகு ஆச்சாரிய பின்னாடியே காலையில இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போடான்ற வரைக்கும் 10 மணி வரைக்கும் சுவாமி கூடயே இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நல்லா அந்த மனசோட அந்த சோரியாசிஸ்க்கு மருந்தே என்னோட ஆச்சாரியர் தான். கேட்டுக்கிட்டே இருப்பேன். தினசாமி புரிய வைக்க. அவரும் கிருப்பா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கிருப்பா, சலிக்காம எனக்கு சொன்னார், நல்லா சொன்னார். என்னோட ஆச்சாரியார் கிடைச்சதுக்காக ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உலகத்தையே மொத்தமா எடையா கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ண இவ்வளவு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே டவுட் இல்லை. இந்த விஷயத்துல, இந்த வேதாந்த விஷயத்துல கிராமர்ல தப்பு பண்ணுவேன், தர்க்கத்துல ஏதாவது தப்பு பண்ணுவேன். ஆனா நான்ற விஷயத்துல எனக்கு எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தப்பே நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் நான் கேள்வி கேட்டு பதில் சொல்லிதான் இந்த ஞானத்தை நான் பிராப்தி பண்ணிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, புரியிற வரைக்கும் கேள்வி கேள்வி, காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாதீங்க. எதுலையுமே வந்து சாமி இது புரியல. இப்ப யோக சாஸ்திரம் எடுக்க ஆரம்பிச்சோம். யோக சாஸ்திரம் எடுக்கிறதுனா இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இது பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, உள்வாங்குங்க, நல்லா உள்வாங்க. இது என்ன, ஏன், எதுக்கு, எப்படி, கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க, கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஸ்டின் பண்ணி அதை வந்து ஆன்சர் வந்தோன்னு அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கணும், அதை நல்லா திடப்படுத்திக்கணும். இப்படியே மூவ் ஆனீங்க அப்படின்னா அந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணம் ஆயிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, புரியாததுனாலதான் கேட்கணுன்ற இச்சையானது உண்டாகிறது. அப்ப கேட்கணுன்ற இச்சைக்கு காரணம் எது அப்படின்னா புரியாத தன்மை. அது கரெக்ட். புரியலன்னு சொல்லணும், கூச்சப்படாதீங்க. புரியலதான் சாமி, எனக்கு புரியல சாமி, அது என்ன பெரிய பாப்பமா? புரியலன்னா பாப்பமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லா கேட்டு தெரிஞ்சுங்க. ஆச்சாரியர் சொல்ற, ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம் இத்தி ஏவம் ஆதினா, அங்க ஒரு கேப் விட்டுருக்கு, அது ஒன்னாக்கணும். ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம் இத்தியேவம் ஆதினா உக்தே அபி. 2வது மந்திரத்துல ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம்னு சொன்ன பிறகும் கூட ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்க, சொன்ன பிறகும் கூட ஆத்ம தத்துவே அப்பிரதிபன்னத்வா, ஆத்ம தத்துவம் 2 பேத்துக்கு அடைஞ்சு போயிட்டாங்க. மீதி இருக்கிற 38 பேர் 40 பேர்த்துல 2 பேர் போயிட்டாங்க புரிஞ்சு, உத்தம அதிகாரி. மீதி இருக்கிற 38 பேர் வந்து பாத்தீங்கன்னா புரியாம, ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அப்பிரதிபன்னத்வா, அடையப்படாத காரணத்தினால, புரியாத காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா தங்கிட்டாங்க. கேள்வி கேட்கிறாங்க, 38 பேரும் கேள்வி கேட்கிறாங்க, சாமி என்ன புரியலையே அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? உத்தம அதிகாரி போயிட்டான், மீதி யாரு இருப்பா? அப்போ மத்தியம் அதிகாரி. இதான் கேட்டகரி.
2வது மந்திரத்தோட புரிஞ்சு போச்சு அப்படின்னா உபனிஷத்து முடிஞ்சு போச்சு, அவன் ஜீவன் முக்தன் ஆயிட்டான், போயிட்டான், நிஷ்டைக்கு போயிட்டான். அப்ப புரியாதவங்க யாரு? உத்தம அதிகாரிக்கு அடுத்த கேட்டகரி மத்தியம் அதிகாரி. 38 பேர் மத்தியம் அதிகாரி ஆயிட்டாங்க. எப்படி சொல்றீங்க? ஆத்ம தத்துவம் சொல்லியும் கூட அவங்களுக்கு 2வது மந்திரத்துல சொல்லியும் கூட விளங்கல, புரியல, ஞானமா பரிணமிக்கல. அப்பிரதிபன்னத்வா, அந்த ஆத்ம தத்துவம் புரியாம போன காரணத்தால். ஏன் சுவாமி, ஏன் புரியல? ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா கீதா பாஷ்யத்துல சொல்லும் போதே 2-3 கிளாஸ் முன்னாடி சொல்லியிருக்காரு. 2 வாட்டி துர்விக்ஞேயம் துர்விக்ஞேயம் அப்படின்னு 2 வார்த்தை சொல்லியிருக்காரு. இந்த 30வது ஸ்லோகம் வரைக்கும் படிச்சு முடிக்கும் போது ஆச்சாரியார் ஏன் திரும்பி திரும்பி இதையே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அங்க சொல்லிச்சு, ஏன்னா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப புனருக்தி வந்துருமோ அப்படின்னு நான் அந்த சொன்னேன். திரும்ப திரும்ப சொல்றது ரிப்பீட்டேஷன் தோஷம் தானே. அப்ப நான் ரிப்பீட்டேஷன் இல்லப்பா, அதுக்கு என்ன பேரு? ஆவர்த்தி அப்படின்னு சொன்னேன். ஏன் ஆவர்த்தி பண்ணணும், திரும்ப திரும்ப ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சூக்ஷ்மத்துவ ஹேதோ வஸ்துனஹா. இந்த ஆத்ம வஸ்து எப்படிப்பட்டது இருக்குன்னா, நான் அப்படின்றது ரொம்ப அதிசூக்ஷ்மம். அனோரணியான் மகத்தோ மகியான், சூக்ஷ்மத்துக்கெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு. மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது, ஆத்மாவை பார்க்க முடியாது. அப்போ ரொம்ப சூக்ஷ்மமா இருக்க காரணத்தினால புனக புனக திரும்ப திரும்ப பரி அணு யுயுக்ஷா காரணமாக, யுயுக்ஷான்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பரி அணு யுயுக்ஷான்றதுக்கு அர்த்தம் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறது, திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிற இச்சை. கேள்வி கேட்கிற இச்சை பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சூக்ஷ்மமா இருக்கிறதுனால என் மனசுல புரியவே இல்லை. ஐயோ என்னடா இது புரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புத்தி ஸ்தூலமா இருக்கு. நிறைய வெளி விஷயங்கள்லயும் கர்ம உபாசனைகளால சுத்தி பூரணமா நடக்கல, சாதன சசியம் பூரணமா ஆகல. அதனால அப்டக்கல் அங்கங்க அழுக்கு இருக்கு. அதனால என்ன பண்ணுதுன்னா இந்த சூக்ஷ்ம வஸ்துவை சொன்னாலும் கூட என்ன ஆக மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. அதனால பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேள்வி கேட்கணும்ன்ற இச்சையானது உண்டாகுது. எது வரைக்கும் உண்டாகும்? அதான் சோரியாசிஸ் சொல்லிட்டேன்ல, முடிகிற வரைக்கும் உண்டாகும், விளங்குற வரைக்கும் பல எத்தனை ஜென்மமானாலும் உண்டாகும். ஏன்னா கீதாச்சாரியர் சொல்றார், சங்கர பாஷ்யத்துல சொல்வார், 6வது சாப்டர்ல சொல்றார், அநேக ஜென்ம சம்பிராப்தம் ததோ யாத்தி பராமகதி. ஒரு ஜென்மத்துல அடையிறது இல்லை, சோரியாசிஸ் விடாது. பல ஜென்மங்களா அந்த சோரியாசிஸ் மெதுவா மெதுவா ஞானம்ன்றது அஜ்ஞானம்ன்றது சோரியாசிஸ் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடைசி ஜென்மத்துல கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகி ஞான சம்ஸ்காரத்தை மெதுவா மெதுவா அடாப்ட் பண்றது. எனக்கும் உங்களை மாதிரிதான் இருந்திருக்கும், என்னடா புரியவே இல்லையே, என்னென்னவோ சொல்றாங்களே புரியவே இல்லையே. அப்ப மெதுவா மெதுவா ஒவ்வொரு ஜென்மத்திலையா என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப நான் எல்லாத்துக்கும் நான் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்குமே 3 கிளாஸ் வரீங்களா, பெரிய சாமர்த்தியசாலி. நானும் வரமாட்டேன். நான் ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஐயா ஒரு கிளாஸ் போதும்பா அப்படின்னு நிப்பாட்டி. 3 கிளாஸ் வரீங்க அப்படின்னா என்ன பகவான் என்ன அனுகிரகம் பண்ணியிருக்கா தெரியுங்களா உங்களுக்கு. அடி தாங்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கு. 3 கிளாஸ் வரவே முடியாது. அதுவும் நான் பேசுறதுக்கு பாத்தீங்கன்னா வரவே முடியாது. என்ஜாய்மெண்ட்டே இருக்காது, கதை இருக்காது, ஒண்ணும் இருக்காது. தத்துவத்தையே பேசிட்டு இருக்கோம், பேசுனதே பேசிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப. இப்ப வரீங்கன்னா என்ன அர்த்தம், ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இது எல்லாம் சம்ஸ்காரமா கேட்கறது எல்லாம் உள்ள போய் அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த தேசகால நிமித்தம் ஏதாவது நீங்க பண்ற உபாசனைகளோ, நீங்க பண்ற கர்ம அனுஷ்டானம், நிஷ்காமிய கர்ம உபாசனை மெதுவா பண்ணி அந்த சித்தம் லைட்டா அந்த அழுக்கு நீங்கிச்சு அப்படின்னா இது வெளியில வரும், சிம்பிளா ஆயிடுது. அப்போ அந்த அந்த அழுக்கு தீர்றது பாத்தீங்கன்னா அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது திடீர்னு தீர்ந்துருமா அப்படின்னா மெதுவா தான் தீரும். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஞானத்தையும் சம்பாதிக்கிறீங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கர்ம உபாசனை நிஷ்காமியமா பண்ண 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 இந்த அழுக்கும் போகும். ஒரு டைம்ல என்ன ஆகும், கடைசி ஒரு பர்த்ல பாத்தீங்கன்னா பூரணமா ஒரு ரமணர் மாதிரி தான் தானா நிக்கிற அனுகிரகம். அப்போ அநேக ஜென்மத்துல சம்பாதிக்கிறது ஒரு நாள்ல நடக்கிறது. அதனால ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த வஸ்து ஆத்ம வஸ்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறதுனால புனக புனக திரும்ப திரும்ப கேட்கணும்ன்ற அந்த இச்சையானது உண்டாகுது. அதுக்காக தானே சத்சங்கம்னு ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா சத்சங்கத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. வருஷக்கணக்கா 30 நாள் 30 வருஷம் 40 வருஷமா சத்சங்கம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, குருநாதரை தேடி போயிட்டே இருக்காங்க. எங்கேயாவது ஆத்மாவை பத்தி பேசுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு 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 போயிட்டே இருக்காங்க. ஏன்? சூரியாசிஸ் ப்ராப்ளம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஞானம் அஜ்ஞானம்ன்ற சூரியாசிஸ் வந்துருச்சு, அதை அரிச்சுக்கிட்டே இருக்கு. அது குணமாகிற வரைக்கும் விடாது. முமுட்சுத்துவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த முமுட்சுத்துவம் பாத்தீங்கன்னா ஜிக்ஞாசுத்துவம் முமுட்சுத்துவம் என்ன ஆகும், பூரணமா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ளார இச்சையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்?
தெரியல, வஸ்து சூக்ஷமமா இருக்கு, புரியல இன்னும். அதான் ஆச்சாரி சொல்றாரு, பரியனு யுயுக்ஷா காரணம் ஆக. அது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறதுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷமம். ஏன் சூக்ஷமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அதுக்காக மந்திரம் ஆரம்பிக்குது. ந தத்திர சக்ஷு கச்சதி. கண்ணுக்கு தெரிஞ்சா எவனாவது கேட்பானா? யோசிச்சு பாரு. ஒரு வஸ்து கண்ணுக்கு தெரியுதா, பாத்துக்கியா அப்படின்ட்டு போயிடலாம். அதான் பாக்குறீங்களா, இதான் இதான் ஆத்மா, ரெட் லைட் ஆத்மா, பச்சை லைட் ஆத்மான்னு எதையாவது எடுத்து காட்ட முடியுமா? ஒண்ணும் காட்ட முடியாது, ஏன்னா கண்ணுக்கு விஷயம் இல்லை. ந தத்திர சக்ஷுர் கச்சதி. இந்த மந்திரம் திரும்ப ஏன் சிஷ்யன் கேட்கிறான், கேள்வி கேட்கறதுனாலதான் இந்த பதில் 3வது மந்திரம் ஆரம்பிச்சிருக்கு. 38 பேர் கேள்வி கேட்டீங்க, 2 பேர் போயிட்டான். 38 பேருக்கு புரியாததுனாலதான் கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கறதுனாலதான் இந்த 3வது மந்திரம் ஆரம்பிச்சிருக்கு, திரும்பவும் ஆரம்பிக்குது. அந்த அந்த ஆத்ம தத்துவத்தை கண்கள் பார்க்காது, முடிஞ்சு போச்சு. தத்திர ஸ்ரோத்ராதி ஆத்மபூதே சக்ஷுராதீனி வாக்கு சக்ஷுஷோ சர்வேந்திரிய உபலக்ஷணார்த்தத்வாத் ந விஞ்ஞானம் உத்பாதயந்தி. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்கள் மட்டும், சக்ஷுகுனா கண்கள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு, கண்கள் செல்வதில்லை. தத்திர ஸ்ரோத்ராதி, இது வந்து பாத்தீங்கன்னா போன மந்திரத்துல எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. போன மந்திரத்துல சொல்லும் போது ந ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் ஆரம்பிச்சுதா? போன மந்திரத்துல ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம்னு ஆரம்பிச்சது. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் சக்ஷு மட்டும் தான் கொடுத்துருக்கு. அப்ப சக்ஷுவை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரோத்ராதி ஆத்மபூதே சக்ஷுராதினி வாக்கு சக்ஷுஷோ சர்வேந்திரிய உபலக்ஷணார்த்தத்வாத். உபலக்ஷணம்னா என்ன அர்த்தம்? இண்டிகேஷன். ஒண்ணு சொன்னா மற்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கண்கள் அப்படின்றது என்னது? ஞானேந்திரியத்துக்கு உபலக்ஷணம், இண்டிகேட் பண்றது. அப்ப என்ன பண்ணணும்? சக்ஷு அங்கு செல்வதில்லைன்னா என்ன எடுக்கணும்? மற்ற ஞானேந்திரியங்களுக்கும் அது விஷயம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கண்கள் பார்க்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? காதுகள் கேட்க முடியாது, மூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ண முடியாது, நாக்கு டேஸ்ட் பண்ண முடியாது, டச் பண்ணி ஸ்கின்னால அறிய முடியாது, பஞ்ச ஞானேந்திரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் வாக்குன்னு சொல்லியிருக்கு, வாக்கு தத்திர ந கச்சதி. வாக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மேந்திரியங்களுக்கு உபலட்சணம், இண்டிகேட்டர். ஏன்னா வாக் பாணி பாத பாயு உபஸ்தம், வாக்கை தான் முதல்ல வச்சுக்கிட்டு கர்மேந்திரியங்களை சொல்றோம். அப்ப வாக்கு சொல்லிட்டீங்கன்னா அது சப்தத்தினால உணர்த்தப்பட முடியாது, கைகளால் எடுக்க முடியாது, கால்களால் நடந்து அடைய முடியாது, மூத்திரஸ்தானத்தினால வந்து பாத்தீங்கன்னா அது ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது, மைத்துன இன்பம் மாதிரி இது முடியாது. மன விசர்ஜனம் பண்ணா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் தெரியுங்களா? ஐயோ எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா தெரியும், ஐயோ எங்கடா இருக்கு ஃப்ரெஷ்அப் ஆகணுமே அப்படின்னு நம்ம தவிப்போம். அது பஸ்லலாம் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டீங்க, அப்பா என்னைக்காவது ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் தெரியும். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க அவஸ்தப்படுவாங்க பாருங்க. ஐயோ துக்கம், ஏதாவது வெளியில இருந்தா நம்ம வெளியில இருந்து உள்ள இருந்து மன விசர்ஜனம் ஆகல, மன விசர்ஜனம் மூத்திர விசர்ஜனம் பண்ணணும்னு ஒரு சுகம் இருக்கு பாருங்க. ஐயோ அப்பா அப்படின்னு. அது மாதிரி ஒருவேளை அந்த ஆத்ம சுகம்ன்றது இந்த 2த்தினால மன விசர்ஜனம் மூத்திர விசர்ஜனம் பண்ணி அடையிற மாதிரி முடியுமா அப்படின்னா, அந்த 2 கர்மேந்திரியத்தினால அடையிற மாதிரி ஆத்ம ஞானம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? கர்மேந்திரியங்களுக்கும் விஷயம் இல்லை, ஞானேந்திரியங்களுக்கும் விஷயம் இல்லை. சக்ஷு நகச்சதி வாக்கு நகச்சதி, 2 இதை நீக்கியாச்சு. அதுக்கப்புறம் மனசுன்னு ஏன் சொல்லியிருக்குன்னா மனோ. அப்ப அதான் ஆச்சரிய சொல்லு, சர்வேந்திரிய உபலட்சணார்த்தத்வா. சர்வேந்திரியன் அர்த்தம் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எல்லாத்துக்கும் உபலட்சணமா 2 மட்டும் சொல்லியிருக்கு, கண்கள் வாக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கு. ந விஞ்ஞானம் உத்பாதயந்தி. இந்த 10 இந்திரியங்கள்னாலையும் ஆத்மாவை பத்தின விஞ்ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகாது. நம்ம 10 இந்திரியத்து மூலமா எதையெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் அனாத்மாதான், ஆத்மாவை அறிய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம சர்ச்சிங் எப்பவுமே இருக்குங்க. முக்கியமானது ஆத்ம தேடல்ல ஒரு சர்ச்சிங் இருக்கு. மெடிடேஷன் பண்றவங்க எல்லாரும் பண்ற எரர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல நல்ல புத்திசாலிகள், நான் இந்த ரமணாசிரமத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன், நல்ல சோல்ஸ் எல்லாம் வருவாங்க இங்க திருவண்ணாமலை, நல்ல சாதக், நல்ல பியூர் பர்சன்ஸ் எல்லாம் வருவாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு குருநாதர்கிட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் எடுத்துக்க மாட்டாங்க. எப்ப அனுபூதிக்கு போகணும், நிதித்தியாசனம் எப்ப பண்ணணும்? சிரவணத்தை முழுசா பண்ணி, மனநத்தை முழுசா பண்ணி, அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு போகணும். இந்த குரு கிருப்பையோ இல்ல குருட்ட போகணும், குருட்ட இருந்து பாடம் கேட்கணும்னு அவங்களுக்கு தோணவே தோணாது. நல்லவங்களா இருப்பாங்க, என்னோட 1000 மடங்கு நல்லவங்களாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஐயோ இப்படிப்பட்ட நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா குரு கிருப்பை கிடைச்சாங்க, இந்த சாஸ்திரத்தை கேட்டிருக்க மாட்டாங்க. அப்போ உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா தப்பான பதிவுகள் இருக்கும், மைண்ட் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருக்கும்.
அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க. மெடிடேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த எப்பவுமே ஒரு சர்ச்சிங் இருந்துட்டே. இந்த மந்திரங்கள் என்ன பண்ணுது தெரியுங்களா உங்களுக்கு? இந்த சர்ச்சிங் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்றத. ஏன் அப்படின்னா, நான்றது நித்திய பிராப்தம். நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன தேடி எங்கேயும் எது மூலமாவும் அறிய வேணும். எல்லாத்தையும் கட் பண்றது மட்டும்தான். இந்த தேடுதல்கள் எல்லாம் எந்த இடத்துல உங்களுக்கு முடிவடையுதோ அந்த இடத்துல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மனசு எல்லாமே சர்ச்சிங் பண்ணிட்டே இருக்கு. எதையாவது பார்ப்போம், எதையாவது அறிவோம், எதையாவது சாப்பிடுவோம், எதையாவது கேட்போம், எதையாவது டச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அறிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. சர்ச்சிங் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் போயிட்டே இருக்கு. இது எல்லாம் எங்க முடிவடையுதோ அந்த இடத்துல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அப்போ மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்வ இந்திரியங்களால 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியங்களால இந்த ஆத்ம ஞானத்தோட விஞ்ஞானம் அனுபவம் உண்டாகவே உண்டாகாது. எப்படி? ஒருவேளை வந்து மனசுனால உண்டாகுமா சாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, சுகாதிபத்து தர்ஹி கிரியத்தே அந்த கரணேன அத ஆக நோ மன. யாராவது கேட்கலாம், சாமி சென்ஸ் ஆர்கன்ஸ் இல்ல சாமி, ஆனா வந்து மனசுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகம் அனுபவிக்கப்படுதே. நான் நித்தியம் அனுபவிப்பேன். பெருமாள் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவுமே மனசு நல்லா ஆனந்தமா தான் இருக்கும். காலையில கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது ஒரு நல்ல பிரசன்னமா இருக்கும். ஆனா பெருமாள் கோயிலுக்கு பூதநாராயணர்கிட்ட போயிட்டு ஒரு ஆரத்தி பண்ணி முடிச்சோட அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படி பூச்சி போயிடும். அது ஒரு பிரசன்னம், ஒரு அமைதியிலேயே டிஃப்ரெண்டான அமைதி இருக்கு. மனசுலயே சுகம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சுகம் இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு. சாப்பிடுற ஐட்டத்தை நீங்க விதவிதமா சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்றதுக்கு பிறகு இந்த மனசுல உண்டாகிற அந்த திருப்தியை பாருங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு ஃபுல்லா சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆஹா சூப்பர், நேற்றுலாம் நல்ல சப்ஜி பண்ணேன், இப்பெல்லாம் கை வந்து கைப்பக்குவம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆகி போச்சு. எதை செஞ்சாலும் நல்லா இருக்கு. நேற்று நல்லா சாப்பிட்டு முடிச்சிட ஆஹா அப்படின்ட்டு கடைசியில ஒரு தயிர் சாதத்தை சாப்பிட்டோம் பாருங்க. ஐயோப்பா, இந்த தயிர் சாதம் சாப்பிட்டோன்னு ஒரு நிர்குண நிராகா, அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கு பாருங்க. அதை எனக்கு யோசிச்சு அடப்பாவே இது வரைக்கும் சாப்பிட்ட ஐட்டம் நல்லா தானே இருந்துச்சு. அப்போ அதை சாப்பிட்டா ஒரு திருப்தி, அதோட சந்தோஷம் வேற மாதிரி இருக்கு. ஒரு தயிர் சாதம் வந்து ஒண்ணுமே இல்லாத வெறும் தயிர் சாதம், ஒரு தயிர் சாதத்தோட ஒரு ஊறுகாவை அப்படி லைட்டா தொட்டு அப்படி வாயில வச்சு அதை முடிச்சோன்னா ஐயோ பிரம்மமே முன்னாடி வந்த மாதிரி நிற்கும் சுகம். அப்போ அது அந்த சுகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு ஃபுல்ஃபில்னஸ் தெரியும். கோயிலுக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா அங்க எதுவுமே இருக்காது, விஷயமே இருக்காது. ஆரத்தியை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆனந்த லகரி போயிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம சுகத்தை அனுபவிக்கிறோமோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சுகம் எப்படி இருக்கு சாமி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மோர் சாதத்தோட சுகம், ஊறுகாயும் மாங்காய் ஊறுகாயும் மோர் சாதத்தோட சுகத்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புலாவையோட சுகத்தை சாப்பிடு அந்த சுகம் அனுபவிக்கிறீங்களா, அதை சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அனுபவிக்க முடியுமா? ஆமா, மனசுல அனுபவிக்கிற. அப்போ ஒருவேளை அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகம் மாதிரி மனசுல அனுபவிக்கிற சுகம் மாதிரி வாக்குல சொல்ல முடியாது. சுகத்தை வாக்குல சொல்ல முடியுமா? மைசூர் பாக்கு எப்படி இருக்கும் தெரியாது. எம்எஸ்பியோட இவங்களோடது எம்எஸ் சுப்புலட்சுமியோட பாட்டு எப்படி இருக்கும், கீர்த்தனை எப்படி இருக்கும், அதோட சுகம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். மியூசிக்ல இருக்கிற சுகம் எப்படி இருக்கும் தெரியாது. அப்ப இதெல்லாம் சொல்லவே முடியாது. சுகத்தை கண்ணால பாக்குற சுகம் இல்ல, காதால கேட்கிற சுகம் இல்ல, அதை காட்டிலும் மனசுல புண்ணிய வசத்தினால ஒரு சுகம் உண்டா. அந்த புண்ணியம் வரும்போதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மனசுல விஷயமே இல்லாம ஒரு சுகம் ஸ்புரிக்கும். எல்லாத்துக்கும் பகவான் எல்லாத்துக்கும் அதை கொடுக்குற. விஷயமே இல்லாம சும்மா உட்கார்ந்து இருப்பீங்க, மனசு வந்து ஆனந்தமா இருக்கும். அதை வாக்குல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தொட்டு அணிய முடியுமா? அறிய முடியாது. அது எதுக்கு விஷயம்? மனசுல மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். அப்போ 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியத்தினால ஆத்மாவை அறிய முடியாது. நம்ம இந்த மனசுனால சுகத்தை அனுபவிக்கிறோமே, துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். துக்கத்தை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். தலைவலி வந்துச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். தலைவலி வந்தா எப்படி இருக்கும், வயிற்று வலி வந்தா எப்படி இருக்கும், துக்கமா இருக்கும். அந்த துக்கம் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பண்ண முடியாது சாமி. துக்கம் அதை அனுபவிச்சா மட்டும்தான் சாமி தெரியும். ஒத்த தலைவலி வந்தா மட்டும்தான், மைக்ரைன் வந்தா மட்டும்தான் சாமி தெரியும். நான் என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது சாமி. எப்படி புரியும்? ஆனா மனசுக்கு அது தெரியும்.
ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா மனசுனால நம்ம எப்படி சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி இந்த மனசுனால இந்த ஆத்மாவை சூக்ஷ்மமா இருக்கிறத அறிய முடியுமா அப்படின்னு யாருக்காவது கேள்வி வந்துச்சுன்னா, சுகாதிபத்து சுகத்தை போல சுகம் துக்கம் பசி தாகம். பசியை சொல்லுங்க பார்க்கலாம். பசிக்குது, இப்ப எனக்கு பசிக்குது என்னன்னு தெரியல, இப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருக்கேன், இப்பயே பசிக்குது, சுகர் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதாவது பிச்சு போடணும். இப்ப நான் கேட்கிறேன் பசிக்குது அப்படின்னா, சாமி பசியை சொல்லுங்க சாமி, பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, பசியை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எப்படி பசியை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? தாகமா இருக்கு, தாகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சுகம் துக்கம் பசி தாகம். நான் ரொம்ப அன்போட இருக்கேன், அன்பை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. லவ் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் அவர் மேல ரொம்ப லவ்வா இருக்கேன் ஜி, இந்த குட்டி குரங்குங்கெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப அன்போட இருக்கு, எல்லாத்தோட அன்பு நான் பண்றேன். கிருப்பைய சொல்லுங்க, சொல்ல முடியாது. கருணைய சொல்லுங்க, சொல்ல முடியாது. லவ்வ சொல்லுங்க, சொல்ல முடியாது. கோபம்னா என்ன வெளிப்பாட சொல்லலாம், ஆனா அந்த கோபத்தையோ சுகத்தையோ துக்கத்தையோ அது என்னன்னு நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா மனசுக்கு அது அனுபவம். அதனால சொல்லுது சுகம் முதலியவைகளை போன்று தருகினா அவ்வாறெனில் 10 இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை எனில் சுகம் முதலியவைகளை வந்து பாத்தீங்கன்னா அறிவதை கிரகியத்தே அந்த கரணேன, இந்த மனசுனால சுகம் முதலியவைகளை அறிகின்றோமே அது போல இந்த ஆத்மாவை அறிய முடியுமா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, ஆக அதுக்காக பதில் சொல்லப்படுது, நோ மனக, மனதினாலும் இந்த ஆத்ம தத்துவத்தை அறிய முடியாது. ந சுகாதிவத்து மனசோ விஷயா, சுகம் முதலியவைகளை போன்ற ஆத்மா மனதிற்கு விஷயம் இல்லை. தத்து இந்திரிய அபிஷயத்துவாதி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல எது சம்பவிக்கிறதா இருந்தாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயமே இல்லாம சுகம் இருக்கு, ரொம்ப சுகமா இருக்கு. இந்த சுவாத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா எது காரணம்? சுவாத்தியாயம். டெய்லி பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கனா, பாடம் எடுக்க 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 வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சுகம் குடிச்சுக்கிட்டே இருக்கு. நிறைய புண்ணிய கர்மா பண்ணிக்கிட்டே இருக்கேன் நித்தியமா. பாப்பம் ரொம்ப க்ஷீணமாயிடுச்சு. அப்ப புண்ணியம் பண்ண 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 பாப்பம் க்ஷீணமாக ஆக ஆக இந்த பாப்பம் தான் துக்கத்தை கொடுக்கும். அப்போ இந்த பாப்பம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக கம்மியாக சுகம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும் புண்ணிய கர்மத்தினால. அப்ப அந்த புண்ணிய கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுகம் உண்டாகுதோ, அப்ப ஏதாவது ஒரு புண்ணிய கர்மா பண்ணணும். கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு கோயிலை சுத்தி வந்தீங்க அப்படின்னா ஒரு சுகம் உண்டாகும். அப்ப என்ன இருக்கும்? கோயிலுக்கு போறது ஒரு புண்ணிய கர்மம். ஒரு 10 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபீடிங் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மனசு ரொம்ப நிறைவா இருக்கும். அப்பா இன்னைக்கு ஒரு பாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியாத ஒரு பாட்டிக்கு ஒரு நல்ல ஃபுட்டு வாங்கி கொடுத்து, ஒரு மருந்து கொடுத்தோம், ஒரு வஸ்திரம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மனசு நிறைவா இருக்குப்பா அப்படின்னு. ஏதோ ஒரு காரியத்து மூலமா தான் உள்ளுக்குள்ளார அந்த சுகமும் அடையப்படுது. எதுவுமே பண்ணாம அடையிறோம் சாமி. முந்தின ஜென்மத்துல நீங்க பண்ண புண்ணியம் எக்ஸாஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். முந்தின ஜென்மத்துல பண்ண பாப்பம் எக்ஸாஸ்ட் ஆகும்போது துக்கம் வருதுன்னு அர்த்தம். அப்ப ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். அந்த புண்ணிய பாப்பத்தை எப்படி பண்ணிருப்பீங்க? இந்திரியங்களை வச்சுதானே பண்ணிருப்பீங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார அனுபவிக்கிற சுகம் துக்கம் முதலியவைகளுக்கு பின்னாடியும் சென்சார்கன்ஸ் தான் ரீசனா இருக்கு. ஆனா இந்த ஆத்ம தத்துவம் சென்சார்கன்ஸுக்கும் விஷயம் இல்லை. அதனால மனசுனால வந்து அதை அறிய முடியாது. அப்ப மனசுக்கு விஷயம் இல்லை, முடிச்சு போச்சு. அந்த கரணத்தை ஃபுல்லா ஒரே சப்தத்துல மனசுன்னு சொல்லியிருக்கு. மனசுனால சிந்திக்க முடியாது, மனசுனால புத்தியினால அறிய முடியாது, சித்தத்தினால நினைவு கொள்ள முடியாது, ஆத்மாவை நான் அப்படின்னு அபிமானமும் கொள்ள முடியாது. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட நிப்பாட்டுங்க. நாளைக்கு அஷ்டமி, நாளை மறுநாள். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, கீழே இறங்கி வந்து உட்காந்துருங்க. கிளாஸ்ல நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா புண்ணிய கர்மா பண்ணுங்க. மனசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்க இந்த கண்ணாடியில ஒட்டிட்டு இருக்க அழுக்கு மாறி அங்கங்க அழுக்கு ஒட்டிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியா புரியாது. மனசுல நிறைய அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. அந்த அழுக்குல போய் நிற்க முடியாது, சரியா புரியாது. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமியமா, நான் இன்னைக்கு காலையில் சொல்றேன்ல, நிஷ்காமியமா ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு சகல ஜீவராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். பட்சிகள் சுற்றி பட்சிகள் இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும், மனுஷங்க இருப்பாங்க. பஞ்சமகா யஜ்ஞத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம், புத்தி நல்லா விளங்கட்டும், புத்தி நல்லா விளங்கட்டும், அழுக்கு போகட்டும் அப்படின்னு திரும்ப திரும்ப பண்ணுங்க. அதே மாதிரி ஓங்கார ஜபத்தை வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாயந்தரத்துலையும்
உட்காரு. உட்கார்ந்தீங்கன்னா இந்த மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போச்சு அப்படின்னா சொல்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியாது. ஹரி ஓம், ஹரி ஓம்.